விடு விடு. இருக்குதா ப்ரோ வெயிட்டிங் ப்ரோ அதுதான். அதான் ஜாக் டிசம்பரா கொம்மால மே ஜூன் ஜூலை இவ்வளவு மாசமா படம் போட்ட அலெக்ஸ் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஆசை. ஒரு வருஷம் டேய் ரேவந்த் யார் தெரியுமா? போகஸ் கார்டு மூட்ல போயிட்டு பெட்ரோல் குண்டு அடிப்பான் புண்டை. அதுக்காக ஜனவரி 1 வச்சுக்கலாமா? கடைசியில இல்ல மச்சான், சுப்பிரமணிய பொறுத்துல வர மாதிரி. ஓ பூட்டி இருக்கா வீடு கர்நாடகால. அலெக்ஸ் இல்ல, அலெக்ஸ் அலெக்ஸ். கேக்குதாரா? அந்த படத்துல வருமே 9க்கு 10 வெளியே வாடா. டிஎம் படம் வர வர டிஎம் படம் போறதோட மொட்டை மாதிரி உள்ளே உட்காந்து இருக்கா. வெளியே வாடா. ப்ரோ ப்ரோ அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இருக்கிற கார்ல போய் அந்த ஓஎஸ் மாதிரிலாம் கார்ல பேச பெட்ரோல் மாட்டேன். பம்ப் போடுறீங்க போல இருக்கே. டேய் டேய் இல்ல இல்ல என்ன தெரியுமா இல்ல ஜேடி அதை விட்டுரு. நார்மலா நடக்கிறது தான் விட்டுரு. டேய் லதா அது தேவடி விடுறா, அவனுக்கு அது என்ன கோட்ஸ் ஆரம்பிச்சேன். கமெண்ட்ஸ் பண்றா. விடு அது விடு வந்து தெரியுது. ஏன்னா ஒருத்தன் சரி போட்டது ஜாக்கு பரவாயில்ல. ஜாக்கு கேக்குதா ஜாக்கு? உனக்கு லதா குண்டினா பிடிக்கும்டா. டேய் சத்தா. ஏன்டா இந்த லதா காட்சி இந்த வரான்டா டேஸ்டுக்கு மனோஜ் தான்டா லைக்கி. அவன் தான் லதாவை பார்ப்பான். டேய் நீ ஆளை விடு, நான் சும்மா வந்தேன். ஆமாண்டா அவன் சொன்னான்டா ஒரு ஸ்பேஸ்ல. சும்மா உட்காரு. இல்ல இல்ல ஆனா மனோஜ் இப்ப தெரியுதா ரேவந்த் எவ்வளவு டாக்ஸிக். ஆனா மாமே அவன் என்ன ஜாக்குக்கு மாமே லதா நடக்குது உங்களுக்கும் குண்டினா பிரபாஸ் பிடிக்கும். ஃபேன்ஸுக்கும்? சீச்சி அதை கண்டுக்க. அதாவது ஊதியம் விடாது, என்னடா? ஊதியம் விட்டுனக்காதீங்க, கண்டுக்காதீங்க. சரி அது விடு ஜாக்கு, லதா குண்டினா உனக்கு பிடிக்குமாமே? டேய் என்ன கருமண்டா இது. அவன் எவ்வளவு மிர்னால் தாக்கூர் பார்த்த பரம்பரைடா நம்ம. நைட் நேரத்துல மூட கெத்து விடுறான் போயிரு. அதாவது இருக்கிற கொஞ்சம் பாவண்டா அவங்க. அதானா மனோஜ் பேசுனதை எடுத்து இனிமே சிபி பண்ணி அக்கௌண்ட்ல போட போறேன். தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடாதடா, நான் செவனேன்னு இருக்கேன். நீ டிபி மாத்திட்டல, யாருன்னு தெரியாது, நான் பாத்துக்கிறேன். ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ சொல்லு ப்ரோ. ப்ரோ அந்த மென்டலன்ஸ் கொண்டு மனசாட்சியே இல்லையா? இல்ல ப்ரோ அங்க இருக்கிறது இல்ல என்ன கேட்டா அங்க இருக்கிறது இல்ல, அங்க இருக்கிறது ஒரு நிமிஷம் அங்க அவனுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்ல ப்ரோ. லதாவே இப்போ பெங்களூர்ல குண்டியடி வாங்கிட்டு இருக்கு. போய் சைன் பண்ணும் டெய்லி ஸ்டேஷன் போய். ஆனா அதுவே ஒரு பிராண்ட் இல்ல, டெய்லியும் ஸ்டேஷன்ல சைன் பண்ணணும். அதான் ஒரு ஸ்டேஷன் அலர்ட் பண்றாங்க, போயிட்டு இந்த டைம்க்குள்ள சைன் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் வெறியானா என்னடா என்னது இன்ஸ்பெக்டர் வெறியாயிட்டானா என்ன பண்ணுவான்? இன்ஸ்பெக்டர் வெறியாயிட்டானா உனக்கு கால் பண்ணுவான். இந்தாமா என்ன டெஸ்ட் புண்டை இது. ரஜினி சேர்த்து கூட்டுவாம்பா அடிக்கிறதுக்கு. இல்ல ராகுல ப்ரோ ஏற்கனவே கான்ல ரமையில லால் சலாம் அனுப்புறீங்க. அது எந்த தெருவுல கூட பீடி பூச்சுன்னு இருக்குதுன்னு தெரியல. ஆனா அவன் மட்டும் பொங்கலுக்கு வந்தா என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும்டாச்சே. பொங்கலும் கர்மமும் முடிச்சது. பூல் சலாம் தான் அவ்வளோ அடி வாங்கிருக்கான். அவன் மூஞ்சிய பார்த்தா இன்னும் கேவலமா திட்டுவீங்க. என்னடா எல்லாம் தலைவரை புடிச்சு பாக்குறீங்களா? ஐயோ இந்த கோனா பாய் ஃபேன்ஸ் ரொம்ப ஓவரா பண்றாங்க. சீ என்ன கேட்டா லதாலாம் ஜாக்க மட்டும் தான் பாப்பான், நாங்க யாரும் பார்க்க மாட்டோம். நீ வேணா எடுத்துக்க மச்சி. ஆனா சௌந்தர்யாவை நான் பாப்பேன். ஏண்டா மூணு பேரு அலெக்ஸ் சொல்லுடா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் உனக்கு அறிவு இருக்காடா. என்னது இந்த புண்டைக்கு கோஸ்ட் கொடுத்தாலே போயிடுவான். ஜாக்கா இல்ல ரேவந்த் இவன் கதை தெரியுமா? ஜாக் ஒருத்த மியூட் பண்ணிட்டாங்க. எல்லாம் அமைதியா பத்ரி லதா குடி வேணுமா? மனோஜ் நான் சொல்ல யாருக்காவது வேணும்னா மாலை ஸ்பீக்கர் வாங்கடா. மாலத்தீவுதா? இல்ல மாலத்தீவனா இல்ல மாலத்தீவனா மனோஜ் தான் பேர்ல வச்சுக்கிறான் பாரு. இது என்னடா ஒம்பா இருக்கு. ஒன்னே ரேவந்த் தருமா பர்த்டே டேத்துக்குன்னு வாடா வாடான்னு. அர்த்தாவளி எங்க போனாலும் என் மானத்தை வாங்கி. ஆனா நாளைக்கு வன்மத்தை இறக்கிடலாம். இன்னைக்கு விடுங்க. நார்மலா தூக்கி போட்டு அடிக்கதான் எல்லாம் அடிக்கலாம், மேட்டர் இல்ல. மனோஜ்
ஆனா இவ்வளவு கூட்டம் வரும்னு நினைச்சு கேப்டன் விஜயகாந்த் இவருக்கு சத்தியமா ஏய், நம்பிக்கை இல்ல. கேப்டன் சரியான நல்ல கூட்டம்டா மனுஷரா, எப்பா. எல்லாருக்குமே தெரியும்டா அந்த மனுஷனை இல்ல பத்தி. எனக்கு மீடியா என்ன ஒரு சிஎம்க்கு ஈக்குவலான ஒரு கூட்டமும் ஒரு கிரௌடும் அதுக்கேத்த மாதிரி அந்த 72 இது புல்லட் மென்டலன் செத்தா 10 பேர் இருக்காதுடா. சீச்சி என்ன கேட்டா அதெல்லாம் இல்ல இரு நானு ரேவந்த் ஜாக்கு மனோஜ் ஸ்பைடர் படத்துல எஸ்.ஜே. சூர்யா மாதிரி உட்கார்ந்து நான் ஒருத்தர் ஆனா இல்ல ரேவந்த் யார் தர மாதிரி தெரியல மச்சான். மாமி, திருப்பாச்சி ரேவந்த் பத்தல இன்னைக்கு சொல்லு இல்ல ரஜினி அந்த காருக்குள்ள அழுத வீடியோ பாத்தியா? எங்கடா அவன் ஓலு மாமி அவன் பார்த்தேன் நான் பாக்கல. அதுதானா காப்பு போட்டு அழுதாமாமே அவன். அதுதானா ஓகே ஆமா மாமி ஆமா மாமி காருக்குள்ள அதுவும் யார பிடிச்சாலுதா அந்த மீச வச்சிருப்பான் அவன் பேரு என்ன? மீச இல்லடா இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா, மீச ராஜேந்திரன் ஏதோ கேப்டன் அந்த விஜயகாந்தோடைய கிளப்ல இருக்கிறான் போல. ஆனா யாரு பின்னாடியும் அவன் வரல, புரியுதா? யார் பின்னாடியும் அவன் போல. வலிக்கைய பார்த்த உடனே இது நல்லா இருக்கு ஓம்புவோம் அங்க மட்டும் போய் ஒட்டிக்கிறது. உனக்கு தெரியாதா? வழுக்கத்தானே அவனுக்கு காசு கொடுத்து பேசவே விட்டது. இவனுக்கெல்லாம் இல்ல இவன் மீசைக்கெல்லாம் காசா அவன் ஒரு இப்போ எச்சகால நாய்க்கும் நன்றியோட இருக்கிற நாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. இது எச்சகால நாய், அது எப்பவுமே அப்படிதான். லதாவோட பேட்டிங் கிரவுண்ட் இருப்பான். ரஜினி வச்சிருக்கிறது எல்லாமே எச்சகல கூட்டம் ஆனா தான்டா. மனோஜ் நான் அப்பவே சொன்னேன், ரேவந்துக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கடா, லதா பின்னாடி எல்லாம் போறான், ஏதோ தப்பா தெரியுது. ரஜினின்னு பேசினாலே ஒருத்தன் வருவான், எங்கேயும் காணோம். மச்சான் அந்த ஒரு காட்டு நெருப்புன்னு ஒருத்தர் இருப்பானே, தாம்பூல தட்டு தூக்கின்னு போயிட்டு அந்த பொண்ணு கேட்பானே, ரேவந்த் அந்த மாதிரி போறான் போயிருக்காரு. ஏய் அவன் தெரியுமாடா, இந்த இதெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறான்டா, செலிபிரிட்டிஸ் எல்லாம் உட்கார வச்சு நக்கலா. செலிபிரிட்டி யாரு? எந்த செலிபிரிட்டி? எந்த செலிபிரிட்டினா இல்ல, இந்த சின்ன சின்ன இந்த சீரியல் இல்லடா பைல்வானே மீச தேவடியா பையனே எடுத்தான். மீசராஜ் தேவடியா பைல்வான்லாம் லூஸ் கூதி. மீச ராஜேந்திரன் ஆமா அது ஒருத்ததான். ஏய் மென்டலாம் வச்சு எடுத்தான்னு வைய சரியா இருக்கும். மென்டல என்ன வச்சு இன்டர்வியூ 2 பேர் கரெக்டா இருக்கும்டா. இல்ல ரேவந்த் கேக்குற மாதிரி நான் கேமராமேன் இந்த முதல் நம்பத்துல இருக்குவேன். ரேவந்த் என்ன கேள்வி கேட்ப? சரிடா இதான் இன்னைக்கு கொஸ்டின், ரஜினிகாந்த் இன்டர்வியூ எடுக்கிறேன், உனக்கு என்ன கேள்வி கேட்பேன்? கேமராமேன் அலெக்ஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி ஒரு முதல் கேள்வி என்ன தெரியுமா ப்ரோ, அந்த தூத்துக்குடியில அந்த இவனுங்க பூந்தாயிங்க நீங்கல்ல டெரரிஸ்ட், யார் அந்த டெரரிஸ்ட்? சமூக விரோதி மக்கள் தான் சார், போலீஸ் எல்லாம் இல்ல, மக்கள் தான். நான் என்ன தெரியுமா கேட்பேன், 7 வயசுலயே இப்ப எந்த 7 வயசுலயே வந்து பாஸ்போர்ட் போனேன்னு சொன்னீங்களே, இங்க எப்படி குஞ்சு இருந்துச்சுன்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் இருந்துச்சான்னு கேட்பான். தலைவர்கிட்ட நான் கேக்குற கேள்வி என்னன்னா, தலைவரே நீங்க ரெட் லைட் ஏரியால தானே பிறந்தீங்க, அப்புறம் எப்படி அந்த இடம் உங்களுக்கு கரெக்டா தெரியும்? மனோஜ் என்ன தோணுவான், லதா நம்பர் இருந்தா சென்ட் பண்ணீங்கன்னா பொண்டாட்டிலே டென்ஷன் ஆயிடும். சொன்னது நாதான் மாமே, எல்லாம் தப்பா. நீ தானே ஒரு நாள் ஆரியா சிறுவன் தெரியாம அவன் யார் தெரியுமா? ஐஸ்வர்யாவே ஸ்டெப் டாட் வேலை பாக்குறவன்டா அந்த நாய். சரி நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்டா. நான் கேட்டா என்ன தெரியுமா கேட்பேன், இன்னொரு லத்தா இருக்காமே, அந்த லத்தாக்காக சூத்தடி வாங்கினீங்களாமே, எந்த இடத்துல அடிச்சாங்க, எப்படி அடிச்சாங்க? போதண்டா. கேக்குது ப்ரோ. முதல் வேலை என்ன பண்ணோம்னா ப்ரோ கேக்குதான்னு அந்த ரஜினி ஃபேன், அந்த தேவடியா பையன் ரஜினி ஃபேனோட அந்த கபிலன் சொல்லிட்டு ஒருத்தர் அந்த புண்டமான பேசாதீங்க பெரிய. இல்ல ப்ரோ, அவன் ஏதோ அரெஸ்ட் ஆக போறான்னு கேள்விப்பட்டான். அப்படியா? உண்மையா பொய்யா ப்ரோ? அவங்க சைடுல சதீஷ் வந்து அப்படிதான் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அவர் சதீஷ் ஐடி போயிருச்சாமேடா.
அந்த சதீஷ்னு ஒரு தூக்கு குண்டா இருப்பானே அவன் வந்து ஓ ஐடி அப்ப எதுக்கு போயிடுச்சு. இந்த ஃபேக் ஐடியா கொஞ்சம் இப்ப ஏய் நீ என்னது ஏன்னா அவன் இப்போ சதீஷ் ஐடி போச்சா? சதீஷ் நேத்து நல்ல ட்வீட்டா டேய் போட்டுருந்தான். இந்த சட்டிவை நிறுத்துங்கடா லூசு புண்டை ஒத்த மேல பாரு அதுவும் இல்ல 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 வடிவேல் ஒரு புது இல்ல சீட்டை ஒரு கொரட்டை விடுவான் ஒரு புது பாத்தியா? இல்ல இல்ல விளங்குண்டா ஒரு புது 2024. வருஷம் நல்லதா ஆரம்பிப்பாங்க மென்டல் பூதி பக்கா பூதி அலெக்ஸ் இதுவே அண்ணாத்த போட்டுருந்தா சூப்பரா இல்ல இருந்திருக்கும் அலெக்ஸ். இல்ல நல்ல எனக்கு அந்த மங்களகரமா வருஷமே இருந்திருக்கும். வேணான்றேன் ஆனா இந்த டைம் மேல அமிச்சிருக்கான் பாரு, மேல அமிச்சிருக்கான் பாரு, அக்கௌண்ட் சஸ்பெண்டட்னு வந்திருக்கு. போயிட்டான்ல ப்ரோ இன்னொன்னு கேள்விப்பட்டேன். இந்த இந்த வழுக்க ஐஸ்வர்யாவை போட்டானுங்க ப்ரோ. உண்மையா பொய்யா? கிழமை இருக்கான ரஜினி அவன் பொண்ணைய போட்டான்னு ஒரு நியூஸ் வருது. கேவலமா இதுடா ப்ரோ ப்ரோ அப்படிதான் ப்ரோ. ஐஸ்வர்யாவை போட்டா வச்சுதான் தனுஷ் பிரிஞ்சு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். தெரியல எது வந்தாலும் ரேவந்த் கிட்ட கேளுங்க ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ சொல்லுவாரு. ஆனா பரவாயில்ல சில அஜித் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் ட்வீட்டா போட்டாங்க. இல்ல இந்த இந்த கொள்ளனுங்க எவனும் வந்துட்டு ஒருத்தன் கூட நெகட்டிவ் போடல. ஆமாங்க ஒரு 10 தேவையா இல்ல இல்ல 10 தேவையா பசங்க ஆமாங்க இருக்கானுங்க. ஆனா 90% கொஞ்சம் அஜித் ஃபேன்ஸும் நல்லாதான் போட்டானுங்க. ஒரு 10 பாட்டு தவிர அதான் பிரச்சனை. டேய் சண்டே வந்துட்டு டேய் வாத்தடே குட்டி கொஞ்சம் அவரா சண்டே வந்துட்டு நெகட்டிவ் டாக் இருக்கு. எதுக்கு மென்டலா எதுக்கு சண்டே மென்டல் போட்டு பதைச்சிரும். ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் டாக் போட்டு நம்மள்த மட்டும் தான் எத்த பாலிமர் இதெல்லாம் நியூஸ் எடுத்து போடுறானுங்க. அசிங்கமா இருக்குது. நம்ம போடுற தப்பு இல்ல அவனை போடுற தப்பு இல்ல ஓக்கர் தான் தப்பு இல்ல. இப்ப 2 நெகட்டிவ் டாக் போனது போதுன்னு தளபதி பத்தி ஒரு நெகட்டிவ், ரஜினி பத்தி ஒரு நெகட்டிவ்னு. ரஜினி பத்தி போட்ட நெகட்டிவ் எடுத்து போட்டு விஜய் ரசிகர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னு எடுத்து பாலிமர், ஜெயா டிவி, அந்த நியூஸ் 24 3 பேரும் ஆனா உனா இதை போட்டு வேற ஐடி கிரியேட் பண்ணுங்கடா. அதுல போடுங்கடா நெகட்டிவ் ஐடி போட்டா இல்ல எந்த ஐடி போட்டாலும் அது விஜய் ஃபேன் தான் குறியும். வேற எவன் போடுவானுங்க ஒன்னு சொல்லிட்டா இது டேக் போற ஒரு டேக் போட மாட்டான். டேக் போடுற அளவுக்கு பெரிய ரஜினி ஒன்னும் பெரிய புண்டை கிடையாது. தூக்கி போட்டு ஓலி அப்ப போட்டப்ப ஒரு மாசம் எவ்வளவு சொல்லிட்டாரு தூக்கி போட்டு சங்கில போடாது. டேய் இல்லடா இது எத்தனை முறை நம்மளும் போட்டிருக்கோம். அது எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்க போய் முடிஞ்சது? ஏற்கனவே செத்த பாம்பு போட்டோம். நம்மளுக்கு தான் அது நெகட்டிவா தான் முடிஞ்சது. நிறைய பேர் நம்ம தான் அப்ப போட்டப்பதான் அமைதியான வீக்லி வச்சு ஃபன் பண்ணனும். அங்க இருக்கிறது 10 ஐடி 10 ஐடிக்கு கபிலன்னு ஒரு தெவிடியப்பன் தலைமை மாதிரி காட்டுறானுங்க. அந்த தெவிடியப்பான பாதி நேரம் நீங்க கண்டுக்காம விட்டாலே பரவாயில்ல. என்னைக்குமே இதை பாரு, நீ மென்டல் என்ன நீ குவாட் பண்ணாத, ஒன்னு அவனை குவாட் பண்ண விடு. நீ ஏதோ ஒண்ணு பச்சையா போடு. என்னமோ அவனுங்க போட்டதை ஒத்த பெரிய ஆளு புண்ட மாதிரி குவாட் பண்ணி அவனுங்க என்னது 1 லட்சம் இம்ப்ரெஷன் இது எல்லாம் பார்த்து கடைசியில் அவனுங்க வந்துட்டு என்னன்னா தான் புளித்தே நினைச்சு இன்னொரு ட்வீட் போடுவான். ஓ அப்ப தளபதி அடிச்சா நம்மளுக்கு வந்துட்டு 10 பேர் பாக்குறான் அப்படின்னு கொடுக்கறதே நீங்க தான்டா அந்த மைண்ட் செட்டை. இதுல வேற நெகட்டிவ் டேக்னு ஒருத்த நம்மளுக்கு தான் நெகட்டிவ் டேக் போட்ட. ஆல்ரெடி 68 அப்டேட்டும் ஒரு புதியும் வரல. இல்ல இவனுங்க வேற எவன்டா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றது டேக் நெகட்டிவ் டேக்லாம். போட்டு ஓடுங்கடா. ரஜினி ஃபேன் டே இவன் ரஜினி ஃபேன் இவ்வளவு நேரம் திட்டின்னு இல்ல இவ்வளவு அவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டோம்டா. பெருசா ஆர்கனைஸ் பண்ணி அது நீ ஒரு நாடு பெருசா தான்டா பண்ண போறோம். நீ என்ன பண்ணுங்கப்பா இந்த வடசங்கல சொல்லுவாங்க டிசம்பர் 31 அவனுக்கு நியூ இயரே கொண்டாட கூடாது. நியூ இயர் அன்னைக்கு இல்ல நியூ இயர் அன்னைக்கு லதா போட்டு ஓடுங்க. ஆனா அதுக்காக இப்படி வேணாம். சொல்லு இந்த எம்ஜிஆர் ரஜினி அஜித்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் ஆரம்பிச்சது. அதான் சொல்றேன். இப்ப இந்த சுச்சுவேஷன் நம்ம போல கிடையாது. 2024 நியூ இயருக்கு என்ன மாதிரி விஷ் போடுறேன்னா, தலைவரே இந்த வருஷம் தான் உங்களை நான்
அடுத்த முறை பார்க்க முடியாதுன்றது ரொம்ப கஷ்டமா என்ன இருக்குன்னு கேட்டா போடுறேன். இல்ல நான் தெரியாம கேக்குறேன். ஒரு தடவை வந்துட்டு மென்டல் வந்துட்டு கடைசி பர்த்டே இதுதான் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டிருந்தோம். கமெண்ட்ல பார்த்தா எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் தான் திட்டிருந்தானுங்க. எதுக்கு இது தேவலாம் பண்றேன், நம்மளுக்கு தான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. நம்ம ஆர்மி இப்படிதான் இருக்குது, இதுதான் உண்மை. இப்போ இவ்வளோ இப்ப நீங்க ரஜினியை திட்டி ட்வீட் போட்டா கூட ஆர்மி இப்படிதான் பண்ணுறானுங்க. இல்ல அலெக்ஸ் அப்ப வர இப்ப வர அது கரெக்ட். ஆனா இல்ல இரு, பாருங்க இப்ப போட்டது கூட பாரு. ஏய் நீ என்ன புண்டைக்கு ஒத்தை இப்ப அட்வைஸ் பண்ணலாம் இல்ல, நீ டேக் கூட போடாம ஒழுங்கடா, என்ன வேணும் பச்சை பச்சை திட்டு. என்ன வேணா பாண்டி, உங்களுக்கு என்ன தோணுது பண்ணுங்கடா, அவ்வளவுதான்டா. யாருமே அது ஓகே. இல்ல இல்ல பச்சையா என்ன வேணுமோ பண்ணு. டேக் அது நெகட்டிவா ஆரம்பிக்க முடியுதுடா, உனக்கு தெரியல. இல்ல அலெக்ஸ் இப்ப டேக் போட்டாங்கன்னா ஜாயின் பண்ணிப்பாங்க. எனக்கு தெரியாதப்பா. இல்ல டேக் ஆமா மொத்த ரேவன்ஸ் மாம் சொல்றது டேக் போடுறோம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருடா சொல்றது கேளுடா. இப்ப டேக் போடுறது அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லன்னு வச்சுக்கோயேன் ஒரு பக்கம். ஆனா போன வாட்டி ஒரு டேக் போட்டேன், நானும் போட்டேன், நம்மளும் போட்டோம். ஒரு நிமிஷம் இந்த வாட்டி டேக் போட்டீங்கன்னா புருஷனை ஒருத்தர் ரேவந்த் புண்டை ஒரு நிமிஷம் நான் பேச விடுவாங்க. இல்ல டேக் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் குமரா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சத்தமாம்பு ரஜினி, குஞ்ச சித்த ரஜினி அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. அடிச்சா வெயிட்டா அடிங்க, கையடிப்போமா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. பேச விடேன்டா சொல்றேன். இப்ப வந்து நீங்க டேக் போடுறது நெகட்டிவ் பிரச்சனை இல்ல. அது வந்து பசங்க வந்து போடுவானுங்க, போடுறவனுங்க போவானுங்க. ஆனா போன வாட்டி சத்தப்பாம்புன்னு ஒரு டேக் போட்டப்பயே நம்மள வந்து யாரு வந்து கேட்டான்னு தெரியும், எங்க இருந்து வந்து கேட்டாங்கன்னு தெரியும். திரும்பி அது மாதிரி வச்சுக்க வேணான்னு தோணுது. இல்லடா நான் பேச விடுறா, மெண்டல் புண்டை பேச விடு. போன வாட்டி போடும்போது சொல்றவனே வந்துட்டு 4 சொல்றவனே 4 ஃபேக் அடிச்சுங்கறான். 4 ஃபேக் சொல்றது கேளு. போட மாட்டான்னு சொல்றான் பாப்போம். அவன் இரு குமரனை கேட்ட மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் நியூஸ் சேனல்ல என்ன போட மாட்டாடா. அட இருடா ஒரு நிமிஷம் இருடா நான் சொல்றது கேளு. வந்து டாக் நீங்க போட்டீங்களா போட மாட்டீங்கன்னு சொல்லல, நான் இந்த ஐடியில போட மாட்டேன் அவ்வளவுதான். நெகட்டிவ் டாக்லாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்துட்டு முக்காவாசி பேர் அவாய்ட் தான் பண்றானுங்க. செத்த பாம்பு ரஜினின்னு போடும்போது நம்மளதான் திட்டினானுங்க முக்காவாசி பேர். இதான் எல்லாருக்கும் உண்மை. இதுதான் என்ன கேட்டா. இரு, நம்மள வந்து நம்ம சைடு எதுவும் சொல்லலடா, நம்ம சைடுலயே சில பேர் கேட்டானடா. ஆனா இது தாண்டி வேற ஒருத்தர் இல்ல இது சொல்லிரு, வேற ஒருத்தர் சொன்னாங்க, அது தெரியும் எனக்கு. அதே நேரத்துல நியூஸ் சேனலும் உம்பிருந்தானுங்க நம்மளுக்கு அகைன்ஸ்டா, புரியுதா? அதனாலதான் இரு எல்லாத்தையும் தாண்டி லாஜிக்கா ஒண்ணு பாத்தீங்கன்னா ரஜிதான் அஜித் பான்ஸுக்கே நம்ம நெகட்டிவ் போட மாட்டோம். ரஜினி என்ன ஒருத்த தேவையா ஏதோ 10 ஐடிக்கு ஒருத்த எதுக்குடா நெகட்டிவ் டேக், 10 ஐடியை ஒருத்த தூக்கி போட்டு ஓத்துல விட்டு சரி விடு ஓலுங்க. ஒருத்த எதுக்கு இந்த டேக் புண்டை இதுன்னு இதை பேசுறதெல்லாம் ஜாலியா போயிட்டு எதுக்கு. சரி ஜாக்கு இல்லடா குமார் இல்ல இரா குமார் இது மேட்டர் கேளு. ஜாக் லதா கேக்கல, ரேவந்த் லதா கேக்குறான். அடுத்த வருஷம் கல்யாணம் சொன்னால மான கேட்டா டேஸ்ட் அசிங்கமாக போதுடா இவனுக்கு. என்ன ரேவந்த் லதா வேணாமா? நான் சொன்னது என்னன்னு கேளு. நான் கேட்டது என்னன்னா யாரு ஜாக் கிட்ட கேட்டேன், ஜாக் உனக்கு லதா குண்டி வேணுமா இல்ல வந்து சௌந்தர்யா குண்டி வேணுமா? இல்ல குமார் இவன் லதான ட்ரிகர் ஆகிறான். அவன் லதா இல்ல வச்சு ஒருத்த ரேவந்த்னு ஒரு ட்வீட் போட்டு அது போட்டா வந்து லதா கசிங்கும் கிடையாது. அதனால தான்ல போடுன்னு சொல்றேன். இது பரவாயில்ல ரேவந்த், அந்த மனோஜ் வாய்ஸ் சென்ட் பண்றாத. அலெக்ஸ் உன்னை விட ரஜினிகாந்தே பரவாயில்ல. போடு மாமே, அப்படியே ரஜினி பூல ஊம்பு மாமே, போடு மாமே. அவனை விட பெரிய தேவடியாவா இருக்கு. முதல்ல ரேவந்த், அப்புறம் தான் நானு. எதுவா இருந்தாலும் என் பாஸ் தான் கேட்கணும். அப்ப என்னோட பாஸ் அலெக்ஸ் ஜாக்க சொல்றா புண்டை, அதுக்கே முடிஞ்சுக்கிட்டு. சரி இது இருக்கட்டும். இல்லடா இல்ல குமார் இல்ல ஒரு கொஸ்டின் கேட்டேன்டா, அது பதில் சொல்ல மாட்டாங்க.
நீ ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் நீ இன்டர்வியூ எடுக்கிற முதல் ஒண்ணு வரா மாதிரி, நான் கேமராமேனா இருக்கேன், என்ன இன்டர்வியூ கேட்ப? மாமி இன்னைக்கு கேட்டேன்னா எப்ப சார் அடுத்து நீங்க விக்கெட் எடுப்பீங்க? நீங்க ஒரு எப்படியா கேட்டா போயிடுவான் ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் போன உடனே உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமான்னு கேட்பேன். முடிஞ்சு அவர் ஆமான்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அப்படியே எம்ஜிஆர் பிடிக்குமா? மென்டலா கேமராமேன் என்ன பார்த்து கொன்றுவேன். ஊம்புடா புண்டாவானே அவன் கேள்வி பதில் சொல்லு. ஆனா சத்தியமா அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ தேவைடா. ஆனா யாரும் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு, பெரிய ஆக்டர்ல இருந்து யாருமே பண்ண மாட்டாங்க. வேற எங்கேயாச்சும் சின்ன வீடு பெரிய வீடு இருக்கான்னு கேட்கணும். லால் சலாமுக்கு ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும்டா, எனக்கு தெரிஞ்சு அங்க ஏதாவது லூஸ் கூது மாதிரி பேச வாய்ப்பு இருக்குது. அதான் வழக்கமா பேசுவானே ஜாதியை வச்சுதான் அறிவுக்குதுன்னு, அந்த மாதிரி மென்டல் கூது மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவான்னு நினைக்கிறேன். மாயாஜால் டாப் 10 டேய் ஒருத்தன் அப்படிதான்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டான், ஒரு வாரமா 3 நாள் முன்னாடி போட்டான். இல்ல இன்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. தெரியும் பார்த்தேன். செக் பண்ணல ஐடில. வர அந்த நம்பியே போச்சு அப்படி இருக்கு அந்த மாதிரி. என்னத்த சொல்ல. என்ன ரேவந்த் அமைதியாகிற? ஏதாவது கவுண்டர் அடிப்பல நீ? இல்ல நீ எங்க இருக்கன்னு தெரியும். போச்சு. ஆனா கவர்மெண்ட் வந்துட்டு நல்லாவே இது பண்ணாங்கடா. ஸ்டாலின்லாம் வந்துட்டு விஜயகாந்த் காலை தொட்டு கும்பிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. நிறைய பேர் காலெல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க அவங்க ஆட்சி எடுக்கிறோம். ஒருத்தர் ஸ்டாலினே அசிங்கமா திட்டினா, அதை பாத்தீங்களா ப்ரோ அந்த வீடியோ? எதுக்கு? எங்க தடை நான் பண்ணி சுத்த முட்டு போட புண்ணுட்டான். விஜயகாந்த் பொண்டாட்டியே வந்துட்டு தான் அப்படிதான் சொன்னாங்க. தான் கவர்மெண்ட்டுக்கு போலீஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆனா இந்த அளவுக்கு கூட்டம் எதிரே பார்க்கல, சரியான கூட்டம். சென்னையே இது வச்சு பாதிச்சு. ப்ரோ கல்ச்சர் மாதிரி கூட்டம் வந்து ஜெயலலிதா சாவுதான் ப்ரோ. இல்ல ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு சிஎம் செத்த மாதிரி ஒரு இது ஒரு பவர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பொலிட்டிஷியன் மட்டும் இல்ல, நல்ல ஆக்டர். ஸ்கூல் மட்டும் தான் லீவ் விடல, மிச்சம் எல்லாம் பண்ணிட்டாங்க. இல்ல ஆக்டரை தாண்டி அவரை மாதிரி மனுஷன் யாருமே பார்க்க முடியாது. காரணம் ப்ரோ உள்ள வந்தா விக்னேஷ் ப்ரோ மரியாதை இருக்கணும். ரஜினியை பத்தி ஏதாவது சொல்லிட்டு வாங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ யார் தெரியுமா? ரஜினி சார்னு சொல்லணும். அப்பெல்லாம் கிடையாது, அவன் கிடையாது. இல்லப்பா அவர் ஏஜுக்குன்னு மரியாதை கொடுக்கும். அவர் என்னதான் கிறுக்குத்தனம் பண்ணாலும் அவனுக்கும் தர முடியாது, அவன் ஏஜுக்கு தர முடியாது ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த ரஜினி எல்லாம் பரவாயில்ல பொலிசனக்காரன் ஏதோ 73 வயசுல. ஏன்னா தான் தெரியும் எல்லாருக்கும் கிட்னி மாத்தினது இது லிவர் இதெல்லாம். ப்ரோ ஸ்டாலினுக்கே பிளட் கேன்சர் ப்ரோ. அவர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாடா இந்த ஸ்டாலினுக்கு ஏதோ பிளட் உண்மைதான். அவரோட காலர் பாத்திருக்கீங்களா நீங்க? அவர் ஏத்தி தான் போடுவது எப்பவுமே. ஏன்னா அந்த இடத்துல சுருக்கு இருக்கும். ஏங்க அவர் வந்து சிங்கப்பூருக்கு அடிக்கடி முன்னெல்லாம் போயிட்டு பிளட் மாத்திட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வருவாருங்க. முன்னெல்லாம் அடிக்கடி இப்பவும் இது பரவாயில்ல. இந்த ஏகே இது பார்த்தேன். அதாவது ஏகே வரலன்னு யாரும் கேட்காதீங்க, அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 போட்டோ போட்டு வட்டானுங்க. தனுஷ் சூர்யா அப்புறம் இதெல்லாம். தனுஷ் சூர்யாலாம் எப்பனாச்சும் வெளியே வருவானுங்க, நிறைய சாவுக்கு வந்துக்கிறானுங்க. ஏகே எந்த சாவுடா வந்துக்கிறான் எனக்கும் புரியல. யாராவது சொல்லுங்க. இதுக்கே வரலடா அந்த ஆளு.
இல்லப்பா ஒரு சூழ்நிலை என்னவோ சரி விடுங்க. இல்ல இந்த ப்ரோ விஷயத்துல ஒரே நிமிஷம். சரி இந்த இப்போ விஷயத்துல வந்து சூழ்நிலை சும்மா சொல்லாதீங்க. வேண்டாம். லாஸ்டா அவர் எந்த சாவுக்கு வந்தாருன்னு சொல்லுங்க. யாராவது ஞாபகம் இருந்தா? எனக்கு இது சூழ்நிலை எல்லாம் கிடையாது. முதல்ல எந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை வருஷம் வந்தான்னு இருக்கு? சொல்லுங்க ப்ரோ. அவன் படம் ஆடி அடிச்சுக்க அவன் வரமாட்டான் ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ அவன் சாவுக்காக அவன் ஒரு வருவானா அப்படி நிமிஷம் வரமாட்டானா ப்ரோ? மயிலாப்பூர்ல மனோரமா இறந்துட்டாங்க. அங்கதான் தகனம் பண்றதா ஒரு பிளான் இருந்துச்சு. தளபதி எல்லாம் போயிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. இவன் போயிட்டு சாவுல உட்காந்து சிரிச்சுன்னு வரான். எல்லாருக்கும் அந்த போட்டோ தெரியும். நீ என்ன போயிட்டு மனோரமா அஜித்னு போட்டு பாருங்க கூகுள்ல வந்துட்டு இது மாதிரி டெத் இது வந்து சாவுல ஒரு ஆன்டி ஒரு லுக் விடும் தெரியுமா? அன்னைக்கெல்லாம் குபீர்னு ஆயிடுச்சு. ஆமா அவங்க பழைய ஆக்டர் அதான். குட்டி பத்மினி அவங்க கூட அதான் அலெக்ஸ் லாஸ்ட். அதுக்கப்புறம் அவர் அதான் எங்கேயுமே இல்ல bro, ஆனா பார்த்திருக்க மாட்டேன். எந்த விஜய் sir டெத்லயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாவு வீட்டுல ஆனா சிரிப்பானுங்கடா. சோகம் இல்ல போதுக்கு அப்புறம் கூட என்ன தெரியுமா பண்ணுவான்? லாஸ்டா போயிட்டு போட்டோக்கு மாலை போட்டு வருவான். இல்ல ஆக்சுவலா வந்து ஐயோ அவர் வளமுடனா அது விக்னேஷ் நீ என்ன வேணாலும் சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ. ஆனா நீங்க வந்து எஸ்பிபி இதுக்கு போயிருக்கணுமா? அலெக்ஸ் கும்பல்ல கூட்டம் வச்சு வார்த்தை நாதி எமோஷனா. சரி டிக்டாக் போட யாரும் போயிருக்கணுமா இல்லையா? எங்க வரீங்க கார்த்தி கார்த்தி அவன் கூப்பிட்டு அந்த ஆதித்யான விக்னேஷன் சொல்லிட்டு சொல்றான். கார்த்தி கேக்குதா? சுத்து போடுறீங்களா எங்க தலைவனை? டிக்டாக்கா அதான் வந்துச்சா வீடியோ? இல்ல டேய் அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இல்ல அவ சீன்லாம் டெலீட் பண்ணிட்டாங்களாமே பிரியங்கா மோகன் சீன்லாம். ஆனா அது பழைய ட்ரெய்லர் நீ பாத்திருக்கியா இல்லையான்னு தெரியல. பயங்கரமா இருக்கும். பார்த்தேன். ஆனா சீன் வந்துட்டு படத்துல டெலீட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. என்ன படம் ப்ரோ? ரேவந்த் ஏஏ இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் பரவாயில்ல. என்ன ப்ரோ இது விஷமா இருக்குது. ப்ரோ என்ன படம் ப்ரோ? ஏஐ வேணும்னா நீ டெலிகிராம்ல போயிட்டு பாட்டு அதை கிளிக் பண்ணி போடு. அந்த பாட்டு இப்ப பெய்டு கேக்குது. ஒரு இல்ல இந்த வருஷத்துல பெஸ்ட் இன்ட்ரோல் மாதிரி ஒரு 6 போட்டிருப்பேன். ஏதாவது 3 செலக்ட் பண்ண சொன்னா ஒருத்தன் ஜெகிர்தாண்டா ஓவர் ரேட்டர்னு சொல்றான். புரியல எங்க இருந்துதான் ஜெகிர்தாண்டா இன்டர்வல் வந்து எனக்கு பிடிக்கல. நல்லா பெஸ்ட் இன்ட்ரோல் இல்லப்பா உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அது வந்து அலெக்ஸ் உனக்கு பிடிச்சத உனக்கு கூட வச்சுக்கோங்க. என்னடா இது ஊருக்கே முக்காசி பேருக்கு பிடிக்கும். என்னது இது சில பேர் ஆனா 90% எப்போ வரும்? என்னது டிக்டாக் ஹெச்டி எப்போ வரும்? டிக்டாக் ஹெச்டி தெரியல. உன் சோக்குக்கெல்லாம் ஈஸியா விட முடியாது தம்பி. லேட்டா தான் வரும். அலெக்ஸ் செவ்வாய்க்கிழமை ஓடிடில விட்டுருக்காங்க பாத்தியா? ரொம்ப லேட். இன்னைக்குதான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இன்னைக்குதான் பார்த்தேன். மங்களவாரம் படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லதா இருக்கு. ஜாக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தேன்டா அத. ஒரு நிமிஷம் கார்த்தி இவனுக்கு ஜாக்கு பிடிக்கலையா பாரு. சுமாரா தான் இருந்துச்சு அந்த படம். நிஜமா சொல்லனா ஜெயிலரோட நல்ல படம். இது இல்ல இரு மச்சான். வழுக்க ஊரே தூக்கி போட்டு மேரிக்கும். நைஸா அதோட கம்பேர் பண்றாரு. வேற பிட்டு படத்தோட கம்பேர் பண்ணு. டேய் அந்த படம் அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஏதான் ஆனா உண்மையிலே கதையாவும் நல்லா இருக்குது படம். ஏதான் ஆனா கதையும் என்ன ஒண்ணு அது தெலுங்கு படம். அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. இதாண்டா சினிமா மூமெண்ட் ப்ரோ. கிளைமேக்ஸ் பண்ணையார் போட்டு எரிச்சிருவாரு பாரு. நல்ல படம். லெஜெண்ட் சொன்னேன் ரொம்ப நல்ல படம். நீ ஒண்ணு கவனிச்சனா அந்த படத்தை நம்ம ஸ்பேஸ்ல தான் பயங்கரமா ஓட்டி ப்ரமோஷன் பண்ணிருக்கோம். பார்த்தா ஆனா எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டா இந்த இவரும் அப்புறம் இந்த புனித் தான் வருவானுங்க. ஐயோ பத்ரி வேற வந்து இதான் விக்னேஷ் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாருன்னு நினைக்கிறேன் சொன்ன உடனே. ஆமா முந்தா நாள் கூட செவ்வாய்க்கிழமை படம் நீங்க சொல்லிதான் எனக்கே பாத்துட்டு ஒரு ரிவ்யூ குத்தாரு. என்ன மாதிரி ரிவ்யூ குத்தாரு?
நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஜாக் அவன் கிடக்குறான். இல்ல ரேவந்த் நாளைக்கு சனிக்கிழமை ரேவந்த் night பாத்துட்டு வந்துட்டு நாளைக்கு சொல்லு சனிக்கிழமை நைட்டு நாளைக்கு உட்காந்து இன்னும் பாக்கலையா? இல்லடா இவர் பாத்துட்டு வந்துட்டு ரேவந்த் தெலுங்குல பாரு. தெலுங்குல ஆமா இருக்குது. ஆனா தமிழ்ல டப்பு சூப்பரா இருக்குது. மேட்டர் என்னன்னா காமெடி எல்லாம் ஜெமீன்தார் பொண்டாட்டி பாருன்னு சொன்னாரு. எனக்கு புரியல. சரி படம் பார்க்கும்போது இன்னசென்ட் ஆகுது அது. ஆனா விட்டு படம் மாதிரிதான் இருக்கும்னு போய் பார்த்தேன். ஆனா படம் நல்ல கண்டென்ட். உனக்கு அப்படியே பேய் படம் மாதிரி இருந்து அது வேற மாதிரி ஜாக் வாழ்க்கையாதான் கையில ரப்பர் பேண்ட் கட்டியாச்சுன்னு இருக்கும். ஆனா ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல அந்த குருடன் ஒரு லுக்க விடுவான் பாருங்க, அதான் ட்விஸ்ட். விக்னேஷ் எதை அடிச்சிட்டு இருப்பான் ஜாக்? ரப்பர் இதுவே வந்து இவன் தான்டா ரேட்டு பிக்ஸ் பண்ணுவான் பாத்தியா ஒருத்தவன். இது 250 ரூபா இருக்கும். ப்ரோ மேல ஒன்னு டாக் பண்ணிருக்கேன் பாருங்களேன். தெரியும் துபாயில ஷூட்டிங் சொல்லிட்டு ப்ரோ வரமாட்டான் ப்ரோ. நீங்க எப்படிதான் அவனை அஜித் எதிர்பார்க்கறீங்க எனக்கு புரியல. ஏன்னா அவன் தமிழ்நாட்டுல அந்த சரௌண்டிங்ல இருக்கும்போது சென்னையே வரல. அவன் எஸ்பிபி சாருக்கு இதுல இதெல்லாம் ஒரு த்ரோ பேக் வீடியோ போட்டிருந்தாங்க, கூட்டமா இருக்காரு தள்ளிட்டு போறாரு. அதான் எனக்குன்னா செவ்வாய்க்கிழமை படத்துல ஒரே டிசப்பாயின்மெண்ட், டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருந்தது அந்த சீனு. யாருதான் இவன் இதுக்காக அதிக சீன் சரி அதுல அந்த பொண்ணுக்கு என்ன டிசீஸ் ஆதிகிட்ட படத்தோட கதையே சொல்ல நாளைக்கு நான் பாக்குறேன்டா. விக்னேஷ் நீ சொல்லு. விக்னேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. விக்னேஷ் என்ற விக்னேஷ் ப்ரோன்ற பொண்டா நீ எதுவும் கதை சொல்லாதீங்க. விடு அது இருக்கட்டும். 68 என்ன பொங்கலுக்கு டைட்டில் வருதா? எப்போ வருதுன்னு தெரியல. ஏன்னா இல்ல நியூ இயருக்கு வந்துட்டு அப்டேட் சொல்ற மாதிரி இருக்கும். பொங்கலுக்கு அலெக்ஸ் வெயிட் பண்றான். விக்னேஷ் லேபிள் பாத்துட்டீங்களா? இல்ல ரேவந்த் அது பார்க்கலாம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா சில பேர் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க. அது வந்து ஆவரேஜ் தான், ஒன் டைம் வாட்சபிள் தான் சொன்னாங்க. இல்ல இருக போட்டு நல்லா இருக்குதுன்னு சில பேர் சொல்லி இது பண்ணா நல்லாதான் இருந்துச்சு எனக்கும். ஆனா சில பேர் நல்லா இல்ல அலெக்ஸ் அத வந்து நம்ம ஒருத்தனுக்கு அது அப்படி கிடையாது. அது வந்து எப்படின்னா அந்த படத்தை வந்து பார்க்க வேண்டிய விதத்துல அந்த இருகப்பட்டுன்றது யார் படங்க? ஆதி ஒரு நிமிஷம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார வந்து சண்டை வந்துட்டே இருக்கும் பாத்தியா. இன்னொன்னு வந்து அந்த விக்ரம் பிரபு கேரக்டர் வந்து எனக்கே அது பர்சனலா நான் ஃபீல் பண்ணிக்க. எப்படின்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். அது வந்து அந்த சதா ஸ்ரீநாத் கேரக்டர் எப்படின்னா பிரச்சனை வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்து செய்யறதுலேயே நமக்கு ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரு மாதிரி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செம்மையாவே சொல்லியிருந்தானுங்க அந்த படத்துல வந்து. அதெல்லாம் பர்சனலா பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. ஆனா யார் சைக்காட்டிஸ்ட் ஏதாவது இது படம் எடுத்திருக்கானா, டாக்டர் ஏதாவது படம் எடுத்திருக்கானா அப்படிதான் நான் பார்த்தேன். அதை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ப்ரோ சபாநாயகன் நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு தாங்க சொல்றாங்க. புனித் படம் பாத்துட்டாப்ல. நான் இன்னும் பாத்துட்டேன். நல்லாதான் இருக்கு, ஃபன்னா இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப ஆவம் இல்ல, ஃபன்னா இருக்கு, அவ்வளவுதான். விக்னேஷ் ப்ரோ நீங்க எல்லாம் தியேட்டர்ல பாப்பீங்களா இல்ல அப்படியே தியேட்டர்ல பாக்குறது ரொம்ப இல்ல, அதான் ஃபன்னா தான் இருக்குதுன்னு அப்புறம். விக்னேஷ் டங்கி பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் ரேவந்த். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு? வேற லெவல்ல இருக்கு காமெடிலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர காமெடி. செகண்ட் ஹாஃப் ஆனா ஷாருக் கானுக்கு அது எஸ்ஆர்கேக்கு அது செட் ஆகுது பாரு. எப்படின்னா அது வந்து இவ்வளவு பெரிய மாசு நம்பர் 1 ஹீரோ அங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா பண்ணு அந்த டைரக்ட் டெலிவரி ஆகட்டும், அந்த ஒரு இது எல்லாமே வந்து வேற லெவல்ல. நானு ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க தெரியுமா அந்த இது ரெஸ்டாரண்ட் தொடங்கும்போது, ரெஸ்டாரண்ட் இது ஒண்ணு ஆபீஸ் தொடங்கும்போது அந்த சிங்கு ஒருத்தவன் மூஞ்சில வந்து ஓனர் மூஞ்சில மாப் அடிப்பான் பாத்தியா. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா கிரிஞ்சி இப்படியேடா எடுத்துருக்க போறாங்க படத்தை. இவனும் வேற பிரபாஸ் இவனா ஒருத்தவன் தளபதி லுக்கு கலாஸ்டானு பிரபாஸுக்கு டெத் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஃபேன்ஸ். யாரு நம்ம இந்த அறிவாளி புண்டைங்க எங்க இருந்தா வரானுங்களோ
இல்ல யாரோ யாரோ ஒருத்தன் ஏதோ சொன்னதுக்கு இல்ல ப்ரோ ஒருத்தன் பண்றது ஓகே. அவனுங்க டோட்டலா தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க ஃபுல்லா ஒருத்தன் பண்ணி அப்படியே பெருசா ரீச் ஆயிடுச்சு. மகேஷ் பாபு ஃபேன்ல இருந்து எல்லாம் போட்டு தளபதி. சரி ரேவந்த் உனக்கு சலார் ஓகேவா? எனக்கு கேட்கவே இல்லை. சலார் எனக்கு ஓகேண்ணே. சலார் பிடிச்சிருந்தது. ஆனா பிஜிஎம் வேற லெவல்ல அந்த அதுதான் செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ பண்ணேன். செகண்ட் ஹாஃப் தான். இன்டர்வல் செகண்ட் ஹாஃப். டங்கி செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆச்சானே உனக்கு? இல்ல செகண்ட் ஹாஃப்னா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லுவேன் நான். ரேவந்த் பாத்துட்டு ஆவரேஜ் செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆவல ஆவரேஜ்னு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஃபன்னா இருந்தது. இல்ல அது எப்ப அவன் இது கதையை வந்து சீரியஸ் மோடு கொண்டு போனாங்களோ அவன் வந்து இங்கே இறந்து போற மாதிரி அது சலார் செகண்ட் ஹாஃபும் ஜெயிலர் செகண்ட் ஹாஃபும் கம்பேர் பண்ணா எது நல்லா சலார் தான் ப்ரோ. இது பிஏ கம்பேர் பண்ற மாதிரி இது. ஜெயிலர்லாம் கருமாந்திர புண்டை ஓத்த. கஷ்டப்பட்டு எடுத்தா இவனுங்க ஜெயிலரோட கம்பேர் பண்ணுறானுங்க. இதுல ரிவ்யூவே எங்க மாறுபட்டுச்சுன்னா இவனுக்கு ரிவ்யூவர்ஸ் வந்து ஆரம்பத்துல காலையிலேயே போட்டது என்னன்னா சலாரே ஆமா எனக்கும் தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லன்றானுங்க. படத்தை பார்த்துட்டு நான் அப்பதான் வெளியே வரேன். இதெல்லாம் பைத்தியக்கார கூதிங்களா? எதுவும் புரியல எனக்கு. ஏதோ ஆன்லைன் பாதான் இந்த ஆன்லைன்ல முக்காசி பாடுங்க பார்க்காம ரிவ்யூ கொடுத்துனுக்குதுங்க. அதுதான் ஒரு இன்னைக்கு நேத்து கூட நிறைய பேர் அது யூஸ் பண்ணிருந்தாங்க பத்தியா மாப் மென்டாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம்னா ஒரே மாதிரி அடிக்கிறது, ஒரு இது பண்றது, கிரிட்டிசைஸ் பண்றதுல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி அதே விக்னேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. சலார் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே பயங்கர கிரிப்பா போச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை அவனை அஜித் வாழ்க்கை மாதிரி காட்டுவாங்க. மெக்கானிக் இது நார்மலா போவோம். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் கூட்டுன்னு போய் படத்தை விட்டுருப்பானுங்க. இன்னொரு எவ்வளவு மாசா காட்டணும்னு நினைச்சாலும் வரலடா. மாசு இல்ல நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். இவனுக்கு ஏன் தெரியுமா டெம்ப்ளேட்டா கொடுப்பானுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்டோட உட்காரணும். செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேற ஒண்ணு மைண்ட்ல ஓடும். ஆஹா மால் தியேட்டர்ல விட்டோம், பைக் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுமோ, இது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த ஷோக்கு இதாகணும், 4 படத்தையும் இன்னும் ரிவ்யூ கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பாக்குற நம்மளுக்கே அந்த மாதிரிதான் இருக்கு. நீ வேற எல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லன்னு தான் சொன்னாங்க. அது அந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டானுங்க. வந்து என்ன சொல்றது, சரி நீ ரேஸ் ஆதி படத்தை பார்த்துட்டே சலார் முத நாள் பார்த்தேன். பத்ரி பார்த்ததுக்கு அடுத்து நான் தான் பார்த்தேன் தமிழ்ல. பிக்சல்ல ஃபர்ஸ்ட் ஷோ தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் ஷோ தமிழ்நாட்டுல இல்ல 10:40. அதான் பிக்சல்ல தான் ஃபர்ஸ்ட். சரி இது இருக்கட்டும். படம்னா ஒரு பீஸ் மைண்டோட போகணும். அங்க போயிட்டு என்ன சொல்றது 1008 விஷயத்தை யோசிச்சு உட்கார்ந்து விக்னேஷ் ப்ரோ. ஆனா அந்த படத்துக்கு 0 ஐப்ல போனோம் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர கிரிப்பா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இல்ல உன் மைண்ட் செட் மட்டும் அது டிஃபரெண்டா இருக்குதுடா. அது எப்படின்னு தெரியல. எனக்கு மட்டும் அதான் புரியல. இப்ப ஊரே இல்ல ப்ரோ, இப்போ ஊரே வந்துட்டு ஃபுல் பாயில் சாப்பிட்டா இவன் மட்டும் ஹாஃப் பாயில் சாப்பிடுறான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஒரு மாதிரி நசனசன்னு இந்த செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லடா இவன் யாருன்னே தெரியாத அளவுக்கு தான் போயின்னு இருக்கு. இன்டர்வல் தான் இவன் யாருன்னே காட்டுவானுங்க. இவன் யாருன்னு கூட தெரியல. உனக்கு ஆதியோட அந்த இது புரியல. உனக்கு எப்படின்னா அவர் அந்த மாதிரி அணுகிறதுனால தான் உனக்கு வந்து 5 நாள்ல 25 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. புரியுதா? அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பேசணும். அதாவது 275 300 ஆயிருக்குது. சரி இல்ல அது இன்ட்ரோல் எல்லாரும் ஆய் பேக்ல வாங்க. அந்த டிஃபரெண்டா பேசுறாங்க. சரி என்ன அது இல்ல இன்ட்ரோல் போச்சுதா? இன்டர்வல் நல்லா இருந்தது. ஒரு நிமிஷம் டாபிக் மாத்தாதீங்க. விக்னேஷ் ஆதி என்ன மூக்குல போவான்றீங்களா?
ஆனா இல்ல அவன் நினைப்பான் விக்னேஷ் ப்ரோவால எல்லாம் நடக்கல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பீ மாதிரி இருக்குது கருமம். ஆனா கடைசியில கிளைமேக்ஸ் வந்து அலெக்ஸ் டாடா குப்பா என்னடா இதாண்டா உண்மை. டாடா இல்ல குப்பா இதான் உண்மை. அனிருத் இல்லைன்னா அந்த படம் ஹிட்டா இருக்காது. பிஜிஎம்னாலதான் பிஜிஎம். ஆனா கிளைமேக்ஸ் பொலைய தெரிஞ்சு ப்ரோ அந்த பாடு ஆளுக்கு சொல்லி இல்ல பிஜிஎம்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் பண்றா, சும்மா நடந்து வர ஸ்லோ அதான் இல்ல எனக்கு சத்தியம் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது புரியல இது என்ன நல்லா இருக்குது. இவ்வளவு ப்ரோ நம்ம ஃபேன்ஸே அது பிஜிஎம் தான் அக்செப்ட் பண்ணானுங்க. ஏன்னா ஓரளவு நல்லா போட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல எல்லார்கிட்ட கேக்குறேன், டீமான் ஜெயிலருக்கு போட்டிருந்தா என்ன ஜெயிலர் என்ன இருக்கும்? டீமான் மியூசிக் ஜெயிலர் ஜெயிலர்லாம் ப்ரோ அதான் அப்படி ஊத்திருக்கோம் ப்ரோ, ஊத்திருக்கோம். இல்ல சத்தியமா ஃபிளாப் ஆயிருக்கும் படம் ஜெயிலர் டீமான் மியூசிக் போட்டிருந்தா. ஒண்ணும் இல்ல அது இல்ல இன்டர்வல் சீனுக்கு ஒரு வீடியோ போட்டுருவான் பாத்தீங்களா? நிதிஷ் அனிருத் தவிர வேற யாரு போட்டிருந்தாலும் ஜெயிலர் அந்த கிளைமேக்ஸ் ரஜினி சிகரெட் ப்ரோ இல்ல வலுக்கே சக்சஸ் மீட்ல சொல்லிட்டான் இந்த படம் ஒரு ஆவரேஜ் கதை, அனிருத் தான் காப்பாத்தி விட்டாங்க. அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டு இப்போ அந்த கிளைமேக்ஸ் ரஜினி சிகரெட் வாயில போட்டால, இப்போ அந்த ஹுக்கும் பீஜம் தவிர ஒரு வேலை அண்ணாத்த பேசுனா ஸ்டைல் அந்த பீஜம் இல்ல அப்படின்னு ஒண்ணும் இல்ல முட்டிவேல் பாண்டியன் பீடி பூச்சா ஸ்டைலு அப்படின்னு பார்த்தோம். நம்மளுக்கு ஆனா இல்ல 68 கண்டிப்பா இவன் நல்லா போடுவான்னு தான் தோணுது எனக்கு. ஓரளவுக்கு ஆனா எனக்கு முத்துவேல் பாண்டியன் தான் ஞாபகம். இது தர்பார் தானே? இல்ல தர்பார் வந்து ஆதித்யா அருணாச்சலம். ஆமா ஆதித்யா அருணாச்சலம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒரு மேனேஜ் பண்ணிருப்பானுங்க. செகண்ட் ப்ரோ என்ன கேட்டா இல்ல ப்ரோ இல்ல முருகதாஸோடைய கதையே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி தான் அந்த ஒன்லைன் தான் கதையே. அதுவும் இந்த ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா, மும்பைல இருக்கிற ட்ரக்ஸ் அந்த ப்ராஸ்டிடியூஷன் நடக்கிற எல்லா இடத்தையும் போய் பிடிக்கிறதான் கதையே. எவனாவது கதையை தூக்கின்னு வந்து பாத்தியில இன்டர்வல்லே கதை முடிஞ்சுது. அதாவது மும்பைல இருக்கிற எல்லாத்தையும் தடுத்துட்டாரான் நிறுத்திட்டாரான். அது ஆனா வந்துட்டு ஒரு வில்லனுடைய பையனை கொண்டுருவான். கடைசியில இன்டர்வல் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த படம் ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆயிடுச்சு. அதாவது வில்லன் போடுறதா என்னுடைய கதை செகண்ட் ஹாஃப்னு. நீங்க எல்லா படத்தையும் பாருங்களேன், எல்லா படத்துலயும் செகண்ட் ஹாஃப்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கும். கண்டென்ட் ஏதாவது ஓட் பத்தி பேசுறதோ ஏதாவது ஒண்ணு இது பத்தி. ப்ரோ ஆனா எனக்கு டவுட், கத்தி துப்பாக்கி சர்க்கார் மாதிரி எடுத்த படம் எடுத்த டேரக்டர் தர்பார் மாதிரி ஒரு படம் எடுத்தாலும் சத்தியமா நம்ப முடியல. ஆனா தர்பார் எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த மென்டல் அரசியல் தான். அதுல கொண்டு வந்து நான் வந்து ஓசூர்காரன், நான் வந்து கிருஷ்ணகிரிக்காரன், நானும் தமிழ் ஆளு தான் சொல்லிட்டு இல்ல தடியா கொலுகொல்னு ஒரு வெள்ளையா ஒரு பையன் போனாங்க. பாத்துக்கிறோம் ஒரு டெம்ப்ளேட்ட பார்த்தேன். நம்ம குமரனோ பங்காளி அவன்தான் அதே மாதிரிதான் ப்ரோ இருக்கான் வாய்ஸ். இல்ல விடுங்க, எல்லாம் சின்ன வயசுல அப்படிதான் பேசுவோம் ப்ரோ. ஆனா உண்மையில எனக்கு தெரிஞ்சு அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு காலிவுட் ஃபர்ஸ்ட் 1000 கோடி வந்து 171 தான். மென்டலா 171 1000 பண்ணணும்னு நீ சொல்ற. என்ன கேட்டா அது அன்னைக்கு சொன்ன மாதிரி 3 விஷயம் பண்ணணும். ஒண்ணு அது நான் மென்டலா கடைசி படம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணேன். ரெண்டாவது ப்ரோ இல்ல ப்ரோ 171 ரிலீஸ் ஆகாது ப்ரோ, செத்து போயிடுவான் ப்ரோ. அதுக்குள்ள நீங்க வேற 171 நிறைய வாய்ப்பு இது சாவறதுக்கு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா அவன் படம் நல்லா எடுக்கணும். ரெண்டாவது அவன் கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணணும். மூணாவது இல்ல ப்ரோ லோகேஷ் வந்து புளிஞ்சு எடுத்துருவான், சும்மா கிடையாது, நடிக்கணும். அவங்கிட்ட போனா ஜெயிலர் மாதிரி கை கால ஆட்டி நடிச்சுலாம். மூணாவது கோலிவுட்ல இருக்கிற எல்லா சைடு ஆக்டர்ல இருந்து எல்லாருமே நடிக்கணும். அதுல இந்த 3 விஷயம் இருந்தா மட்டும்தான் 1000 பண்ணமே தவிர இல்லைன்னா அது கீழே தான் பண்ணும். 600 நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ப்ரோ இப்பெல்லாம். என்ன கேட்டா இப்ப ஜெயிலர்ன்றது ஒரு டோன் எடுத்துப்போமே, ஒரு மியூசிக்கால ஓடுது, ஒரு பரிதாபமால ஓடுதுன்னு. ரெண்டாவது ஜெயிலர் மாதிரி ஒரு படம் தந்தானா மக்கள் பார்க்க மாட்டாங்க. சூத்தால சினிமா வாயில வருது இருக்க மாட்டாங்க. ஆனா ஜெயிலர் அனிருத வச்சு ஒரு 600 crore வந்துருச்சு. சரி, ஆனா எனக்கு தெரிஞ்சு
கண்டிப்பா. ஏன்னா லோகேஷ் சொன்னா ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம் சொன்னார்ல. எனக்கு தெரிஞ்சு பாதி படமே டூப் தான் இதுல என்ன டவுட்? பாதி படமே டூப்போம். இதுல என்ன டவுட்? அண்ணாத்தைக்கு கையில தட்டுறதுக்கு டூப் போட்டவர் இதெல்லாம் விட்டுருவாங்களா? ப்ரோ வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. 171 பத்தி பேசுறது என்ன கேட்டா இல்ல இன்னொரு லோகேஷ் அந்த கதை எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும். லியோ 2 வர்றதுக்கு ரொம்ப தமிழ் சினிமால எனக்கு ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு. இல்ல ப்ரோ லியோ 2 வரப்போதான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ அது கன்ஃபார்ம். ஏன்னா அவனே ஸ்டேஜ்ல சொல்லிட்டான்ல. ஆனா ரொம்ப லேட் ஆகும். என்ன கேட்டா ரேவந்த் கல்யாணம் ஆயிட்டு அவன் குழந்தைய எத்தனை வந்துட்டு உட்கார்ந்து இருப்பான். சத்தியமா சொல்றேன். இது நடக்கலன்னு நீ பாரு. நிச்சயமா. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, லாஜிக்கா சொல்றேன். அடுத்த வருஷம் இந்த வேட்டையன படம் பேர் கூட மாட்டு போச்சு. அந்த வேட்டைன்னு பேசாம அதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்துட்டு இவன் ரிலீஸ் பண்ணான் லோகேஷ். அதை ரிலீஸ் பண்ணிட்டு கைதி 2 எடுத்துட்டு அதுக்கப்புறம் நினைக்கிறேன். அது பார்த்தா 2026 அப்போ எண்ட்ல வரும், இல்ல 2027 வரும் அந்த படம். என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள செத்து போயிடுவாங்க. ரஜினி படம் வராது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்சு லியோ 2 வந்ததுக்கு அப்புறம் நான் காலேஜே முடிஞ்சிருப்பேன். ஆமா ஆமா. ஆனா என்ன கேட்டா ஏதோ லியோ 2 லேட்டா இருக்கட்டும், அட்லி ப்ராஜெக்ட் நடுவுல ஒண்ணு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அட்லி அல்லு அர்ஜுன் பேசுகிறாங்க. எவ்வளவு இதுன்னு தெரியல. ஒருத்தர் மென்ஷன் பண்ணிருக்காரு அனிருத் வணக்கம் சென்னையில வில்லேஜ் சாங் போட்டிருப்பான்னு. அப்படி பார்த்தா திருச்சி ட்ரம்பலம்லயும் போட்டிருப்பான் ப்ரோ. ஒரு படம் முழுக்க சொல்றோம், படம் ஜானகிரி. ஆனா வில்லேஜ் சாங்ல ஒர்க் அவுட் ஆகுது யாரும். ஆனா அந்த மாதிரி பண்ணது இல்லை, அவன் இது வரைக்கும் இறங்குனது இல்லை. அலெக்ஸ் ப்ரோ, நான் கேட்குறேன். இப்போ 68 இருக்கு, அட்லி ப்ராஜெக்ட் இருக்கு, அட்லி ஷாருக்கான் ப்ராஜெக்ட் இருக்கு, அப்புறம் லியோ 2 இருக்கு. அந்த 3 படம்க்கு அப்புறம் தளபதி பாலிடிக்ஸ் கண்டிப்பா சினிமா குவிட் பண்ண போறாரா இல்ல பாலிடிக்ஸ்ல போய் ஒன்னு சொல்லிட்டேன். ஒரு டைம் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்னன்னா ஒரு ரூமர் தளபதி வந்துட்டு சினிமா விட்டு போக போறாரு, அதுவும் 68க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பெருசா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆன பிறகு அவங்க சைடு புசியானந்த் என்ன சொன்னானா, இது கிடையவே கிடையாது, ஃபுல் ஃபேக், அவர் ஃபுல்லா நடிச்சிட்டு தான் இருப்பாருன்னு. இதான் சொன்னாங்க. அது அபிஷியலா வந்துச்சு. மேட்டர் என்னன்னா அவரா எதுவுமே சொல்ற வரைக்கும் இந்த எந்த ரூமர் எந்த பாடியை நம்ப கூடாது. ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம் ஆளாளுக்கு. ஆனா யாருமே ட்வீட் போடுறது மட்டும் வேலை பண்ணாங்க. ஓகே ப்ரோ, சரிங்க ப்ரோ. ஆனா விக்னேஷ் ப்ரோ, நம்ம அரசியல் அப்பெல்லாம் பாருங்களேன். ஐயோ இவனுங்க சும்மாவே நெகட்டிவிட்டி தான். சத்தியமா சண்டை யோசிச்சு பாருங்களேன். இன்கேஸ் தளபதி தான் என்னோட லாஸ்ட் படம் அனௌன்ஸ் பண்ணான்னு அந்த படத்துக்கு லாஸ்ட் இருக்காதடா. இப்போ அரசியல்னா அது லாஸ்ட் படம் இல்ல. அரசியல்னா அது லாஸ்ட் படம்னு அர்த்தம் கிடையாது. மேட்டர் என்ன தெரியுமா, அவர் வந்துட்டு ஒண்ணு பண்றாரு, அதுக்கப்புறம் முடிக்கிறாரு, அதுக்கப்புறம் கூட பண்ணலாமே. இப்போ வந்துட்டு மென்டல் சிவாஜிக்கு முன்னாடி 3 வருஷம் படம் பண்ணல. அதான் இந்த அஜித் 2 வருஷம் தான் ஒரு படமே பண்ணுவான். ஏன் வலிமைக்கு முன்னாடி 3 வருஷம் படம் பண்ணல. அந்த மாதிரி நம்மளும் ஒரு நினைச்சுக்க வேண்டியதான், ஏதாவது ஒண்ணு சின்னது. ஆனா அவ்வளவு வருஷம் எல்லாம் இருக்காது. பாப்போம். எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அது கூட சொல்ல முடியும். ஒரு ரியாலிட்டி ஒண்ணு சொல்றேன். இப்போ இந்த படத்தையே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் வராருன்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இல்ல நிதிஷ் ஒரு நிமிஷம் அவர் இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்டே தவிர மற்றபடி எல்லாமே இது பண்ணியாச்சு. ஓகேவா, அதுக்கான முன்னெடுப்பு தான் இருக்கு. ஆனா அதோட இம்பாக்ட் வந்து உனக்கு லியோல தெரிஞ்சு எப்படின்னா, அந்த ரிவ்யூஸா இருக்கட்டும், நல்லா இருக்க படத்தை எப்படி போட்டு இது பண்ணாங்க, வேணும்னே இவரை ரஜினி சாரை ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ரஜினி சார் சரி அவரோட ஃபேன்ஸ் சரி எச்சத்தரமா இவ்வளவு வேலைங்கள்லாம் பண்ணாங்க. நம்ம படத்தை வச்சு இவ்வளோ தூரம் நடந்தும் பார்த்தீங்கன்னா நீ எடுத்து பாரு, அந்த மிக்சர் ரிவ்யூஸ் தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஆனா ஜனங்க வந்து எந்த படத்துக்கு போய் பார்த்தாங்கன்னு உனக்கே தெரியும். அது வந்து இந்த நிலைமையிலயும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கூட அவனுக்கு வந்து ஜெயிலர் தான் மென்ஷன் பண்ணணும் அதிகமா கலெக்ட் பண்ணிச்சு. ஆனா எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. அவனுக்கு இல்ல அவனுங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்பதான் அடிச்சுன்னு சொல்லிட்டு. என்னதான் எதுனாலும் மக்கள் யாருக்கு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தான் முக்கியம். ஓகேவா, இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா
இதே இதுல அது என்னது இவரு வந்து ஒன்னும் இப்ப இவரு ரஜினி சார்லாம் ஏமாத்திட்டு ஓடினார் பாத்தியா, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது. இவரு வந்து சாரா அவனா இல்லப்பா, நான் இந்த இவரு வந்து இந்த இது விக்னேஷ் ப்ரோ விஎம்ஐ வச்சு நானும் இல்ல இது பார்த்தேன்றேன் சொல்லிடுறேன். ப்ரோ இல்ல 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 இது மட்டும் நான் விக்னேஷ் ப்ரோ சொல்லிடுறேன். இல்ல நான் இல்ல நல்லவனா இருக்கலாம், ரொம்ப இல்ல நல்லவனா இருக்க கூடாது. விக்னேஷ் ப்ரோ நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், விஎம்ஐ அவனை இப்போ ஒன் டைம் விஎம்ஐ நீங்க வச்சு திட்டுங்க இருப்பா அவர் வயசு இல்ல இல்ல சோஃபா வைக்கிறவனா வந்து திட்டுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல திட்டுங்க இப்போ ஃபர்ஸ்ட். வெறும் விஎம்ஐ வச்சு பாத்தீங்கன்னா இல்ல சாப்பாடு ப்ரோ இல்ல போடுறது. நான் தெரியாம கேக்குறேன். இல்ல இல்ல இப்ப ரஜினி ஃபேன்ஸே அவனை காரணம் கூட மாட்டாங்க, நோட் பண்ணிருக்கீங்களா? அவன் ஃபேன்ஸே கூட மாட்டானு. சரி ஓகே, நான் அந்த மரியாதையை நான் கொடுத்துட்டு போறேன் விடுங்க. ப்ரோ சரி விடுங்க ஃபர்ஸ்ட் சொல்லு. திட்டிட்டு பேசுங்க ப்ரோ, திட்டுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் அவனை அசிங்கமா. இவன் வேற சரி ரஜினி புண்டாவன். ஓகே சொல்லு சொல்லு. நான் சொல்லலப்பா ரஜினி சார. சரி ஓகே. ரஜினி சாரா ப்ரோ அவர் தலைவர் ஃபேன் நினைக்கிறேன். அதான் விக்னேஷ் ப்ரோ ஒரு காலத்துல தலைவர் ஃபேன். அப்படிலாம் கிடையாது, நான் அவர் ஃபேன்லாம் கிடையாது. இப்ப கூட சீக்கிரம் ஆனா இல்ல இல்ல டேய் இல்ல இப்ப திட்டம் வந்தா தருமா அவன் சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவர் ஃபேன்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து தளபதி ஃபேன் தான். என்ன ஒண்ணு, இந்த இது கோவிட் டைம்லாம் பாத்தீங்கன்னா ஓகே, இவங்க எந்த ஒரு இதுவும் என்ன சொல்றது, அரசியல் கட்சியும் கூட அந்த அளவுக்கு இது பண்ணல. இவங்க வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்தது அந்த மாதிரி விஷயம்லாம் இவங்க பண்ணாங்க, அதாவது உயிரை காட்டுற இது. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் அந்த இவங்களே கூட சொல்லியிருப்பாங்க, கிராமத்துங்கள்ல கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க இறங்கி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல இதுக்கப்புறம் நீங்க விஜயகாந்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு அதான் விளையாட உணவகங்கள்ல இருந்து ஹெல்ப் பண்றது எல்லாமே தளபதி தான். இது கம்பாரிசன் ஆனா கம்பாரிசன் பண்றது தப்பு. விஜயகாந்த் வந்துட்டு அதோட அதிகமாவே பண்ணிருக்கலாம். இப்போதைக்கு இல்ல ப்ரோ, இப்போதைக்கு இந்த ஜெனரேஷன்ல தளபதி மட்டும் தான். இன்னொன்னு ஃபுட்டை தாண்டி இந்த பிளட்லயே பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அந்த எண்ணெய் அந்த கெமிக்கல் எல்லாம் இறங்கி போயிட்டு நம்ம பசங்க எந்த அளவுக்கு இது பண்ணாங்க எல்லாமே, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்னொன்னு வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் இது வச்சு நடத்துறதா இருக்கட்டும், லைப்ரரியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவ்வளோ சாதாரணமா இதா ஒண்ணும் கிடையாது. மக்கள் இன்னைக்கும் பயன்பெற்றுட்டு தான் இருக்காங்க. அதாவது அதான் சொல்றேனே, இவங்க வந்து மீடியால போலித்தனமா 1000 இது பண்ணலாம். ஆனா மக்கள் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சொல்லணும், வேற ஒண்ணும். ஆனா நிதிஷ் இப்ப திட்டிட்டு தான் உனக்கு சந்தோஷம் இல்ல? திட்டுங்க ஆனா இன்னொன்னு ப்ரோ, முதல்லாம் இந்த வலுக்கைய பார்த்தா ஏதோ என்ன சொல்றது, அது சில பேருக்கு தெரியல, அது ஆளாளுக்கு ஒரு மைண்ட் செட். அப்போ ஒரு இன்டர்வியூ ஏதாவது வந்துட்டு அவன மாதிரி அவன் மாதிரி ஏதோ பேசுறானு இவனை பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கும்ல, என்ன சொல்றது, ஒரு எண்ணம் மனசுல வரும். முன்னாடிலாம் பார்த்தா ஒரு ஆக்டர் அந்த மாதிரி தான் தோணும். அப்புறம் நடுவில் வந்துட்டு இந்த காலா டைம்லாம் பார்த்தா மனுஷனா இவன் தோணுச்சு. ஏன்னா தூத்துக்குடி பிரச்சனைகள் இவ்வளவு பண்ணனால எனக்கு பர்சனலா கொஞ்சம் இல்ல பிடிக்கல. அலெக்ஸ், எனக்கு அந்த டைம்ல கூட ஒரு அரசியல் நெருக்கடின்னு வையேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பிஜேபி சைட்லயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க யாரையும் எதிர்ப்பும் பண்ண முடியாது, புரியுதா? அதாவது இங்க வந்து கலைஞர் தப்போ இல்ல இவங்க என்னது ஜெயலலிதா அம்மா தப்போ அதெல்லாம் சொல்லியும் பாத்தீங்கன்னா இவரும் ஓட்டுக்க முடியாது. அப்படியே பாலிசா வந்தாரு, தானா ஓட்டு விழுன்ற மாதிரி பார்த்தாரு. அதுக்கப்புறம் இவருக்கு செட் ஆகல, போயிட்டாருன்னு வையேன் பண்ணிட்டு. ஆனா எனக்கு வந்து இந்த அண்ணாத்தை முன்னாடி வரைக்கும் அவர் மேல நான் பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன். ஆனா அண்ணாத்துக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் இருந்துச்சா? உண்மையா இல்ல எனக்கு உண்மையாலுமே ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ இல்ல காலா டைம்ல தூத்துக்குடியில போயிட்டு அது ஓதனானே, அப்ப அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? அது ஒரு நிர்பந்தத்துல கூட சொல்லிட்டாருன்னு கூட வையேன். ப்ரோ என்ன கேட்டா இல்ல அவன் பண்ணதுலயே மிகப்பெரிய கிறுக்குத்தனாதான். நீங்க வந்துட்டு என்ன கேட்டா அவன் இந்த டைம் பண்ணியிருந்தா அவன் சதறி இருப்பான். எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? அப்பெல்லாம் வீட்டுல டிவி பார்த்தேன். இப்ப டிவில அப்ப போன கூட இல்ல என்கிட்ட. அப்பெல்லாம் ஆண்ட்ராய்டுலாம் அப்பவே டென்ஷன் ஆச்சு ப்ரோ. பைத்தியக்கார மாதிரி வந்துட்டு போலீஸ்காரன் யாரும் தப்பு இல்ல,
எல்லாம் மக்கள் மேல ஆனா சொல்லிட்டு விடிஞ்சா அவரோட படத்தை ரிலீஸ் வச்சுங்க, அந்த படத்திலேயே போலீஸ் கமிஷனர் அடிக்கிற விடிஞ்சா கூட இல்ல ப்ரோ, சீன் இல்ல அடுத்த மாசம் படம் இவன் என்ன நினைச்சான், அடுத்த மாசம் படம் ரிலீஸ் போல அடுத்த வந்து மாசம் ஒரு கிடையாது, மாசம் 2-3 நாள்ல ரிலீஸ். நீ வேற இருந்து போற அது காலா டைம்ல இல்ல மந்த் எண்டு தான் ப்ரோ ஆச்சு. என்ன ஆச்சுன்னா இவன் வந்து போயிட்டு ஒரு மாசம் ஒரு ஸ்பீச் தரணும்னு போயிருக்கான். வரது ஆனா உண்மையில கோமா தான் பேசுவான். அதான் அந்த மாசம் நினைச்சுன்னு கோமா பேசுன்னு இருப்பான். நாடு சுடுகாடு ஆயிடும், என்ன இது போராட்டம் பண்ணுதா. ஆனா ஹைலைட் நான் போராட்டம் பண்ண நாடு சுடுகாடு ஆயிடும்னு சொல்லிட்டான். காலா படம் ட்ரெய்லர் வருது, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு காலா ட்ரெய்லர். ட்ரெய்லர்ல என்ன போட்டுருக்கு, படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ ட்ரெய்லர்ல அந்த ப்ரோமோ அந்த வேர்டு வருது. அதான் இந்த உடம்பு தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம், நம்ம இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம், கூட்டுங்கடா மக்கள்னு ஒருத்த போராட்டம் பண்றான். டேய் உன்னை பார்த்தா எனக்கு புரியல, தற்கொலை பண்ற மாதிரி எனக்கும் புரியல. டிவிலாம் பார்க்கும்போது எனக்கு அதான் இவன் என்ன படத்துல ஏதாவது தெரியாம பேசிட்டு வந்துட்டானா இல்ல பார்க்காம வந்துட்டானான்னு. ஆனா சத்தியமா ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரஜினி பைத்தியக்காரன் அப்பதான் ஃபீல் பண்ணேன். அது முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. இன்னொன்னு ரீசெண்டா அவரே கூட இவ்வளவு எச்சத்தனமா இறங்குவாரு. ஒரு தன்னை பார்த்து வளர்ந்த ஒரு நடிகரை அவர் மேல வந்து பொறாம வைத்திருக்கப்பட்டுன்னு இந்த அளவுக்கு போயிட்டு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன கேட்டா இல்ல ப்ரோ, பொறாம வந்துட்டு கொஞ்சம் நடுவுல இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்கும். என்ன கேட்டா இவன் எந்திரன் டைம்ல இருக்கும்போது தளபதி வந்திருந்தா பொறாம பண்ணலாம். கில்லி டைம்ல பொறாம போறதுக்கும் தப்பு இல்ல. 70 வயசு ப்ரோ. என்ன கேட்டா இப்ப நானே இப்ப நீங்களும் யாராவது நல்ல ஆக்டரா இப்போ ஒரு இருக்கும்னு 70 வயசுல ஒரு சம்பளம் எல்லாம் வருது, நல்ல ஒரு சம்பளம் வருது, 80 கோடி வருது. 80 பெரிய விஷயம் 70 வயசுல. என்ன பண்ணணும் நம்ம, இப்ப நம்ம கோடிகள்லாம் சம்பாதிச்சாச்சு, நல்ல பேர் தான் எடுக்க பார்க்கணும். என்ன கேட்டா அப்படிதான், சாகும் போது நல்ல பேர் செத்தாதான் மரியாதை. அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் நல்ல பேர் எடுக்கணும். போயிட்டு ஃபீல்டுல பீக்ல இருக்கிற ஆக்டர் போட்டு குஞ்ச கட்சின்னு அவன் மதிப்பானா? ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்ப இல்ல இது அபியூஸும் எதுவும் அந்த மாதிரி தப்பா கிடையாது. எத்தனை வருஷம் ரஜினி வாழும்னு நினைக்கிறீங்க? சும்மா கேறேன், எத்தனை வருஷம் வாழும்? 24 hours. தெரியலையே அது. இல்ல இல்ல அது எனக்கு தெரிஞ்சு எபிசோட் தப்பா, இது தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம். ப்ரோ அவன் அவ்வளவு நல்லா இருந்து ஒரு சாதிக்க போறது ப்ரோ. சீக்கிரம் அமுச்சு விடுங்க ப்ரோ அவனை. அமுச்சு விடனா நாங்களால இல்ல கவலைப்படாதீங்க. அடுத்த டிசம்பர் எல்லாருமே ஜனவரி 1 போட இல்ல இரு தப்பா இல்ல. ஆனா மேட்டர் என்னன்னா இல்ல ஏன் வந்துட்டு திட்டுறதே இல்ல, அதுதான் உண்மை. ஆனா அதான் இல்ல இரு இப்ப இவன் சொன்னான் ஜேசன் லாஜிக்கா பார்த்தா என்ன ஒரு 4 வருஷம் 5 வருஷம். அப்ப நீ என்ன பண்ணுவ, நல்ல பேர் எடுக்கணும். நல்ல பேர்னா என்னது, அட்லீஸ்ட் உபத்திரம் பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு அமைதியா இருந்தாலே போதும். அரசியலுக்கு வரன்றது, ஓடு ஒத்துட்டு ஓடுறது, விஜய் போட்டு கடிக்கிறது, இந்த காக்கா ஸ்பீச் போடுறது. ஆனா இல்ல ப்ரோ, என்ன கேட்டா காலாக்கு முன்னாடி கபாலி அப்ப ரஜினி சும்மா போயிட்டாருன்னு தப்போம். சும்மா சொல்றேன், இது யாரும் தப்பா கிடையாது. சும்மா ரஜினி செத்துட்டாருன்னு தப்போமே. அந்த டைம் இருந்தா கூட லைட்டா ஃபீல் பண்ணிருப்பேன், சரி இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருந்தான்னு. எனக்கு இப்ப காலா டைமுக்கு அப்புறம் இதோட செத்த கூட லைட்டா மதிப்பானேன். இப்பெல்லாம் எவனா செத்த சத்தியமா தோந்தி ஆனா அழுவீங்களா? இல்ல எனக்கு அழுவுறது என்ன, யாரும் ஃபீல் பண்ணுவீங்களா? வன்மம் இல்லாம நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, நான் வன்மை இல்ல எனக்கு வன்மை இல்லாம சொல்றேன். இப்ப நான் ஏதாவது ரஜினி இறந்தா கூட பேருக்குன்னு தான் ட்வீட் போடுவேன். நான் இப்பயே சொல்றேன், எவனோ ஃபீல் மயிறு ஒரு புண்டே இருக்காது. அன்னைக்கு எவனா வந்துட்டு என்ன ப்ரோ ரஜினி சித்தரை ஃபீல் பண்ணா ஃபீல் வந்தா தானே பண்றதுக்கு. எனக்கு சத்தியமா சொல்றேன், ட்விட்டருக்கு வர முன்னாடி தளபதிக்கு அப்புறம் செகண்ட் ஃபேவரட் ரஜினி தான். அதான் ஏன்னா சின்ன வயசுல நிறைய படம் பார்த்துருக்கேன், அவரோட படம் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் செத்தனா லைட்டா எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும், உண்மையிலே சொல்றேன்னா. ஓகே ஃபீல் ஆவறது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன், இல்ல ஜேசன், ஆக்சுவலா நீங்க சின்ன வயசுல என்னது இந்த மிஞ்சி போனா அந்த சிவாஜி இல்ல நான் சொல்லிடுறேன். அவர் என்ன சிவாஜி அப்படிலாம் எந்திரன் பார்த்திருப்பாரு. ஆனா நான் சின்ன வயசுல பார்த்தது இல்ல நான் சின்ன வயசுல பாபா எல்லாம் பார்த்தேன். பாஷா பரேப்பா அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்கும் ப்ரோ? உங்க சின்ன வயசு பாபாவா என்ன ப்ரோ விளாண்டுக்கிற நீலாம் பாஸ் அட்டம் கேட்ட ப்ரோ நீலாம். நான் உண்மையில சொல்றேன், அவரோட படம் நிறைய பார்த்துருக்கேன் சின்ன வயசுல இருந்து.
அதனாலதான் லைட்டா ஃபீல் ஆகும் எனக்கு. என்ன கேட்டா இல்ல இரு டிவில அதிக ஆனா ஜாலியா இருப்பேன். அன்னைக்கு போய் இது போடுவோம் பாரு பட்டாசு. ஆனா இல்ல ஒண்ணே ஒண்ணு இல்ல ப்ரோ நான் சொல்றேன் இல்ல ரஜினி செத்தா வழக்கம் போல அதான் ஐயோ இறந்துட்டாருன்னு ஒரு ஆர்ட் பிரேக் சிம்பிள் போட்டு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி ஒரு போட்டு விட்டுருவேன். ஆனா நான் மனசார போட மாட்டேன் இல்ல ஏன்னா தோண மாதிரி ப்ரோ போடவே வேணான்றேன். இப்படிதான்ப்பா சொல்லு. ஆனா ஒன்னே ஒன்றா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம்னு சொல்றேன். சப்போஸ் ரஜினி இறந்துட்டாரு நீ வந்துட்டு ஏதாவது நெகட்டிவ் போதான் சும்மா ரஜினி சுத்தத்துக்கு சிரிக்கிறிய கை தட்டுற ஏதாவது பணத்துக்கு தளபதி தான் திட்டுவானுங்க. நீ எதுவுமே பண்ணாம அதே பெரிய விஷயம் என்ன கேட்டா கண்டுக்காதீங்க ப்ரோ சரி இப்ப சும்மா நான் உனக்கு இந்த ஒரு பத்தல கேட்பானே வந்தியா ஒரு நாமத்தை போட்டு போயிட்டே இருக்கும். ப்ரோ இப்ப நான் சும்மா உனக்கு கேக்குறேன். இப்போ 171 ஆரம்பிக்கிறது முன்னாடி ரஜினி செத்தான் வச்சுக்கோங்க, லோகேஷ் என்ன பண்ணுவாரு அந்த கதை வச்சு? என்ன கேட்டா அந்த ஸ்கிரிப்ட் வேற ஜாலியா இல்ல அந்த ஸ்கிரிப்டை ரீமாத்துவாங்க. இப்ப வேற எந்த ஹீரோ வந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால அந்த ஸ்கிரிப்டை ரீமாத்துறாங்க. ஸ்னைப்பர் ஷாட்லாம் மிச்சம் படம் வந்து எம்எஸ் பாஸ்கர் வச்சு எடுப்பாங்க டூப் போட்டு. எம்எஸ் பாஸ்கர் ப்ரோ இல்லைங்க அவரு ரஜினி சாரை விட நல்லாவே நடிப்பாரு உண்மையாலுமே. ஆக்டிங் ஓகே ப்ரோ. அது இவன் வந்துட்டு அந்த பொம்மைக்கா மாதிரி ஒல்லி குச்சி எலும்பா இருப்பான். எனக்கு நீ யோசிச்சு பாருங்க ஸ்டைலையும் பண்றதுதான் அந்த ஒல்லியாக தான். ஒல்லியா சும்மா போன இல்ல கை கால ஸ்டைல அப்படின்னு இது இந்த படிக்கட்டுல நேரம் இறங்கி சொன்னா சைட்ல இறங்கி நடந்து வர்றது. கண்ணாடிய சாதாரணமா மாட்டினா கண்ணு சுளிக்கும். அது உடனே அப்படியே சுத்தி அப்படியே ஓட சொன்னா 35 டிகிரிக்கு சைட்ல திரும்பி ஓடுறது. அந்த கதை வேஸ்ட் ஆயிடும். ஆனா நீங்க போய் நடிச்சிருங்க கரெக்டா இருக்கும். இல்ல அந்த கதையில கிருத்தி செட்டி இருந்தா ஒரு போயிடுவேன். இதோ வந்துடுறேன் ஹேண்ட் பேர் பெண்ட் எடுக்கணுமா இதோ வந்துடுறேன். 2 நாளா எவ்வளவு மீம்ஸ் தெரியுமா? நான் ஒரு போஸ்ட் கூட நான் போடவே இல்லை. இப்ப எப்படின்னா அந்த கதையில கிருத்தி செட்டி இருக்குன்னா விக்னேஷ் நான் எப்படி இருப்பாங்கன்னா வட்டாம டெர்னு போயிடுவாரு. என்ன கேட்டா இவரெல்லாம் இல்ல இவர் யார் தெரியுமா? இந்த ஒரு படம் இருக்கு மென்டலம் படம் அந்த கேமியோ நடிச்சு ஃபிளாப் ஆச்சு. யாரு குசலன் ப்ரோ தான் இந்த வடிவேல் வந்துட்டு கனடா ஓஷன் போயிட்டு நயன்தாரா ரூம்ல விழுவானே. நயன்தாரா கோடையை பார்த்து மீசா நட்டுக்கும். அந்த அதான் இவரு வந்துட்டு கனடா ஓஷன் போய் கிருத்தி செட்டி ரூம்ல விழுவாரு. என்னது இதுன்னு பாப்பாரு. என்னது சரி தங்கலான் போஸ்ட் யாராச்சும் பாத்து போஸ்டா ஃபேன் மேட் அது தங்கலான் போஸ்ட் பண்ணு ப்ரோ. அது என்ன கேட்டா செப்டம்பர் பண்ணா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபேன் மேட் போஸ்ட் மேல பார்த்தேன். இந்த ஈரான் இப்பதான் இவங்க அமுதா பாரதி இன்னொன்னு ப்ரோ இல்ல ஜூன் மாசம் 68 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சில பேர் ஓவர்சீஸ் சொன்னாங்க. ஆனா என்ன கேட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லுக்ல டேட் போட்டாங்களா அபிஷியலா? அபிஷியலா போடல. இது என்ன ஃபேன் மேடா? அதான் இல்ல ப்ரோ நானும் தான் பார்த்தேன். ஏன்னா ட்ரைலர்ல பாம்பு வந்துட்டு ஒரு 2K தான் ஒரு கை நீளம் இருக்கும், ஒரு 2 அடி இருக்கும். இவன் டைலாக்கே இல்ல. இல்ல டைலாக்கே இருக்காது. டைலாக் இல்லாம இப்படி இந்த இது படமா இந்த பருத்தி பிதாமகன்ல இருக்குங்க. பெருசா டைலாக்கே இருக்காது. என்ன கேட்டா இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். ஓடும் நினைக்கிறேன்னா பாரஞ்சித்துல ஓரளவுக்கு நல்லா தரும். கார்பரேட்டா பரம்பரை நல்லா பாரஞ்சித்னா எனக்கு வந்து ஒரு இது கதைய என்ன சொல்றது ஒரு படத்தை வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அடி மாதிரியே ஒரு இதை பார்ப்பாங்க. அது ஒரு இல்ல ப்ரோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவன் காலா கபாலி தவிர எல்லா படமும் நல்லா இருக்கும். அட்டகத்தி, மட்ராஸ்,
சார்பேட்டா பரம்பரை அப்புறம் இது ஆனா ஒண்ணு சொன்னா உதைப்பீங்க. கபாலியே பிடிச்சதாங்க சார். இல்ல ஒரு கபாலி என்ன கேட்டா உண்மையிலே எனக்கு பாதி எல்லாம் பிடிக்கும். என்ன கேட்டா ஒரு கிளைமேக்ஸை எந்த அளவுக்கு லூஸ் குத்தனமா சொத முடியுமோ அவ்வளவு சொதப்பி இருப்பான். அது ரஜினி வச்சு பண்ணாங்க. அது ரஜினி சொன்னதுனால மாத்தினாங்களான்னு தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த உன் பேர் இருக்கும் டோனிலி. டோனிலி சாம்ராஜ்யத்தை அழிக்கிறது தான் கதையே. அது அங்கேயே முடிஞ்சிடும். அதை வந்துட்டு அவனை கூட்டுன்னு போயிட்டு அவனை அதான் தனியா விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் பொண்ணை வந்துட்டு இவன் கடத்திடுவானா. சரின்னு சொல்லிட்டு பொண்ணை காப்பாத்தி இவரு போவாராம். சரின்னு சொல்லிட்டு லூசு கூதி மாதிரி அந்த ஒரு பாட்டு இருப்பான், நெருப்புடா பாட்டு. அந்த கருமம் பிடிச்ச பாட்டுக்காக ஒரு கிளைமேக்ஸ் இழுத்துன்னு போனான் ப்ரோ. எனக்கு அதான் டென்ஷன் ஆச்சு. ஏன்டா இது மொட்டை மாடிலே வச்சு கிளைமேக்ஸ் முடிச்சிருந்தா எனக்கு ஹிட் ஆயிருக்கும் ப்ரோ. மொட்டை மாடில வச்சு கிளைமேக்ஸ் முடிச்சிருந்தா ஹிட் ஆயிருக்கும். போக்கு கூட்டம் தான் நல்லா இருந்திருக்கும். புறம்போக்கு மாதிரி இருக்கு. அதான் தரல இழுத்துன்னு போயிட்டு அங்க ஒரு பாட்டு வச்சுட்டு கடைசியில ரஜினி சாவர மாதிரி காட்டினானு ப்ரோ. அதான் கிருகதுல அதான் அந்த பைத்தியக்காரன் செத்துருவான் படத்துல. பைத்தியக்காரன் சொல்றாங்க அந்த படத்தோட இல்ல படத்துல ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. போலீஸ்காரன் வந்துட்டு என்னதான் கபாலி யூஸ் பண்ணாலும் போலீஸ்காரன் வந்துட்டு கபாலி சூத்தடிக்கணும்னு ஒரு பிளான் இருக்குதுன்னு அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு வச்சு பண்ணிருப்பான். அது ஏன் காட்டல இல்ல ப்ரோ, ஏன் காட்டல? நான் இப்போ மோஸ்ட் ஹைப்டு படம் அதான். அப்போ காட்டின மென்டல வந்துட்டு வெளியே வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு தூள தூங்கிடுவானுங்க. அதனால ஹைட் பண்ணிட்டான். அதான் எனக்கு தெரிஞ்ச இந்தியாலதான் போட்டு அவர் முதல்ல ஒரு போட்டு அடிச்சதே நான் பார்த்தேன். லிங்காலாம் ஃபர்ஸ்ட் சீன்லயே தூள தூங்கிடலாம் ப்ரோ. எனக்கே ஆனா லிங்கா சின்ன வயசு தெரியல. எனக்கு ஜேடிவில் தான் பார்த்தேன் நானு. அப்ப எதுவும் போன்ல இது கூட பார்க்க முடியல. பார்க்கும்போது இன்னொரு விஷயம், ஒரு படம் வைங்களேன், அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அதுல வந்து ஒரு கேரக்டரா தான் இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது மாஸா இருக்கலாம். ஆனா கூட சுத்துறவங்கிட்டயே பாத்தீங்கன்னா மாஸா இருக்கக்கூடாது, பில்டப் கொடுக்கூடாது. ஏன்னா அதுல வந்து ஒரு ஒண்ணு வரும், டைலாக் கூட ஒண்ணு வரும். இந்த நண்பேண்டான்னு வந்து சந்தானம் அவ்வளவு பேரை சொல்லியிருப்பான். ஓகேவா? ஆனா இது இவரு வந்து அந்த டான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நண்பன் இவரு சொல்லுவாரு. லைக் ரஜினி வந்து டான்னு கம்ப்ளீட் பண்ணாரு. அந்த மாதிரிலாம் இல்ல ப்ரோ, நான் இல்ல நான் அந்த மாதிரிலாம் கிரிஞ்சி பண்ணியிருந்தேன். நான் ஒரு இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தளபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தி படத்துல அந்த வாடா போடான்னு கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும். சதீஷ பாத்தீங்கன்னா குமாரேசான் இந்த கேரக்டர் புரியுதா? ஜெயில இருந்து அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் எப்படி இருக்கணும். இதே விவேகத்திலே பாத்தீங்கன்னா அவன் யாருன்னு தெரியல, அவன் வந்துட்டான்னா அவன் இறங்கி அடிக்க போறான். அதாவது படத்துக்குள்ளார உட்காந்துன்னு பில்டப் கொடுக்க கூடாது. அது வந்து பெரிய தப்பு. என்ன கேட்டா இல்ல ப்ரோ, ஒரு வில்லனே வந்துட்டு பில்டப் பண்ணது இந்த ஒருத்தன். என்ன கேட்டா வில்ல மட்டும் கிடையாது, அதுல அவன் ஃப்ரெண்டு மாதிரி தான் காட்டுவாங்க. ஓகேவா? அவன் ஃப்ரெண்டா இருக்கட்டும் வில்லனா இருக்கட்டும், அதாவது படத்துக்குள்ளார உட்காந்து பில்டப் கொடுத்தா அது ஷோ கிஞ்சிரும். ப்ரோ விவேகம் பரவாயில்ல, எனக்கு வேதாளலாம் எனக்கு எப்படி இட்டாச்சுன்னே தெரியல. பண்ணானுங்க பேர் குபீரதெல்லாம் இல்ல வேதாளம்லாம் அவர் வந்து பீக்ல இருந்த டைம். அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு எவ்வளவுப்பா உதவி பண்ணாரு, இன்னைக்கு எவ்வளவுப்பா உதவி பண்ணாரு. ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல என்ன கேட்டா அந்த படம் வந்துட்டு நார்மல் ஹிட். 100 கோடின்றது நார்மல் ஹிட் தான். என்ன கேட்டா 150 போனா சொல்லலாம். அது ஏன் ஓடிச்சுன்னா தீபாவளி நல்ல பாட்டு. யாரும் ஆளுமண்டு தூங்கிட்டானுங்களாடா, சூசைட் பண்ணிருப்பானுங்க என்ன கேட்டா. இப்பதான் கனெக்டிங்ல இருக்கு. இப்பதான் நீயா தூக்கண? ஆமா ஆமா கேட்டு தூக்கிருக்கலாம்ல. ஆமா அவன் எங்க பிட்டு படம் பார்த்து உட்காந்துட்டு இருக்கானோ. இவரோட நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்னு எடுக்கதான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி யார் யாரு என்னென்ன எடுக்க போறீங்க?
நான் எடுக்க மாட்டேன்டா. நான் எதுவும் ரெசல்யூஷன் எடுக்க கூடாதுன்னு ஒரு டைம் ரெசல்யூஷன் எடுத்தேன். இல்ல அப்ப இல்ல இருந்து நீ எடுக்கிறது வந்து இல்ல. இல்ல நீ ஒழுக்க புண்டையா இருக்கியா இல்ல எதுவுமே பண்ண எதுக்கு சொல்லு. ப்ரோ எதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும்? எப்படி இது போன பண்றது இல்ல. வருஷத்துக்கு முந்தின வருஷம் அப்ப என்ன எடுத்தேன் ப்ரோ. மைக் புண்டைக்கு எடுக்கும் சொல்லு. என்ன கொஞ்சம் கேட்டா சொல்றேன். அப்படி போன இருக்கக்கூடாது. வருஷத்துக்கு முந்தின வருஷம் எடுத்தேன். அடுத்த நாளே ஃபாலோ பண்ணல. ஆனா நம்ம ரெசல்யூஷன் எடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். சிம்பிள். இது வரைக்கும் எடுத்தது இல்ல. இனிமேலும் எடுக்க போறேன். இனிமே இருக்காதீங்க ப்ரோ. நீங்க படை ஒரு நிமிஷம் செல்பி அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணி விட வேண்டியதானே? எதுக்கு ஆல்ரெடி இதுல என்ன என்னடா அன்வான்ட் தான். ஏன்னா கோல்டிங்களுக்கு வந்துட்டு ஒரு சாவுக்கு போனாரா எதுக்கு போனாரா யாருக்கும் தெரியாது. இந்த பாடுங்க வந்துட்டு தளபதி பேச கால் பண்றான்னு போடுவானுங்க. நீ இல்ல இல்லடா இல்ல இப்ப நீ வந்துட்டு எரும மாடு அவனை ட்ரால் பண்ணாலே நீ ஓகே. நீ டெத் போட்டா அந்த ட்ரோல்காக நான் போடல. அது கீழே ரேசிஸ் அட்டாக் பண்ணிருக்கான். அதுக்குதான் வச்சேன். ஒன்னு சொல்லிட்டா இப்ப நீ அந்த டெத் இது அதான் அவன் செத்துட்டான்னு போறதுனால எல்லாருமே டோட்டலா இந்த கோல்டிங்க பத்தி உனக்கு தெரியாது. டோட்டலாவே விஜய் பகவான் திரும்புவானுங்க. ஏதோ இப்ப பிரபாஸ் ஃபேன் மட்டும் இல்ல. உனக்கே கோட்லயே பாத்துருப்பா எல்லாம் லூஸ் கூதிங்களா. இல்ல இந்த என்னடா டெலீட் பண்ணிட்டு போறது பண்ணுமா அவங்களுக்கு புரியல. தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம? ஆல்ரெடி அவன் இல்ல அவன் படம் வரும்போது நீங்க தான் போட்டு கச்சிருந்தீங்க. அதான் என்ன புண்டை கட்சிங்கன்னு புரியல விடு. ஆனா ஊர்ல எவன் படம் ரிலீஸ் ஆனாலும் கொத்த நம்ம தான் போகணும். என்னத்த சொல்லு. சும்மா இருக்க முடியல நம்ம பசங்களுக்கு. சும்மா இருக்க முடியல. என்ன பண்றது? இல்ல அவன் என்ன போட்டிருக்கான், தளபதி வந்து நைஜீரியால இருந்து வந்த மாதிரி இருக்கானா அப்படி போட்டிருக்கான் ட்வீட். நீ குவாட் பண்ணிட்டு என்ன போட்டிருக்கணும்? எருவ பார்ப்பானுங்க கோல்டியில. மனுஷனாவே பார்க்க மாட்டானுங்க இப்பெல்லாம் பண்ணான். ஏன்னா அவனுக்கு அச்சின் சாவன்களே தவிர இந்த ரேஞ்சுக்கு அவனுக்கு இது வரைக்கும் சண்டை போட்டது இல்லை பெருசா. நம்ம கோலிவுட்லாம் எப்படி பார்த்தானு உனக்கே தெரியும். ரஜினி எப்போ சாவ போறான், இவன் எப்போ சாவ போறான், அவன் எப்போ சாவ போறான்னு வேண்டியது. நம்ம விட்டு வேலை நீ டெலீட் பண்ணா பண்ணு. டிலீட் பண்ணிட்டேன். அவன் டிலீட் பண்ணனா நான் மறுபடியும் போடுவேன். விடு என்ன கேட்டா இப்ப நானும் ஒரு டைம்ல என்னது கோல்டிங் எல்லாம் போட்டாச்சுன்னு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கெல்லாம் ஒரு ஆளு பூண்டை இல்லைன்னு ஃபீல் ஆச்சு. ஒன்றும் இல்ல குண்டூருக்காரம் இல்ல மகேஷ் பாபு அடிக்கிற ஒரு நியாயம் இருக்குது. மகேஷ் பாபு ஃபேன்ஸ் தற்கொலை பண்ணுங்க. இவனுக்கு எப்பவுமே ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை மகேஷ் பாபு ஹேஷ்டேக்ல போனா ஏதாவது விஜய் பத்தி இருக்கும். எல்லாமே இருக்காது. அவனுக்கு ஒரு லூஸ் கூதிங்க. அவனை தவிர வேற எவனுமே தொடாத. ஏன்னா தேவையில்லாத விஷயம். ஏன்னா யாருமே நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. மகேஷ் பாபு தான் ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ. அஜித்தா சொல்லு ப்ரோ. சொல்லு. இப்போ அந்த மகேஷ் பாபு இருக்கான்ல, சரி இப்போ அடுத்த படம் ராஜ்மௌலிக்கு பண்ண போறாருல. இப்போ பிரபாஸ் எடுத்துக்கோங்க. பாகுபலியே நல்லா நடிச்சிருக்காரு. இந்த மகேஷ் பாபு குண்டமான என்ன பண்ண போறாரு? இல்ல என்ன கேட்டா மகேஷ் பாபு அந்த ராஜமௌலி கண்டிப்பா ஹிட் ஆயிடும். இதான் உண்மை. ஹிட் ஆயிடும். இல்ல லெக்ஸ், நான் ஆக்சுவலி மென்டலான அடிக்கலான்னு தான் வந்தேன். குறுக்கால இந்த ட்வீட் பார்த்தேன்னா மண்டைக்கு ஏறிடுச்சு, அடிச்சிட்டேன். தெரியுது. என்ன கேட்டா மென்டல்னே துப்பமே இருக்கிறது பத்தேடியா. தனியா ட்வீட் போட்டாலே அவனுங்க தாறுமாறா கதறுவானுங்க. நம்ம பசங்க பண்றது போய் அவனுங்களை கோட் பண்றது. அவனுங்களை கோட்டே பண்ணாத. நீ போடு அந்த பாடியும் கோட் பண்ணி எழுவட்டும். ஏன்னா அப்ப தெரியாது இருக்கும். அப்ப அவனுக்கு ரீச் ஆக மாட்டானுங்க. இங்க ரீச் தான் ஒருத்தன் ஒரு ட்வீட் போடுறான். டிஎல்ல வந்துட்டு எல்லாரும் கோட் பண்றானுங்க. விஜய் ஃபேன்ஸ் போயிட்டு கோட் பண்ணி எல்லாருமே வந்து இது கேட்டா ஒரு மென்டலா போட்டான். ஒருத்தர் நீ போடுற அவன் கிடக்குறான். பாரு. ஆனா என்ன கேட்டா நம்ம ஃபேன்ஸ்லயே வந்துட்டு மிக்சடா தான் இருக்கிறானுங்களா. சில பேர் இன்னொரு நெகட்டிவிட்டின்றாங்க, சில பேர் வந்துட்டு தூக்கி போட்டு மெரின்னுவாங்க. இதுக்கு நடுவுல இருக்கிறது இன்னொரு என்ன அதான் இவன் வந்துட்டு குஞ்சு கடிப்பான். அது வேற விஷயம். இல்ல மென்டல் இல்ல நம்மளுக்கு வந்துட்டு இல்ல 3-4 வருஷம் நம்மளுக்கு தெரியும். எருமாடு எதுக்குடா அடிச்சு வச்சிருக்க? டெலீட் பண்ணிட்டான். விடு பண்ணிட்டான்.
இல்ல அவன் போட்டிருந்தான் தளபதி வந்து நைஜீரியாக்கார மாதிரி இருக்கான்னு போட்டிருந்தான். ஆனா குமார் இதெல்லாம் காரணம் யாரு? குண்டூர்காரன் பொண்டமா இங்க பாரு அதெல்லாம் டார்கெட் வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான். அவனை போட்ட அடி அவ்வளவுதான். ஆனா இல்ல ஆனா விக்னேஸ்வர நடுவுல பாத்தீங்களா ரஜினி தான் டார்கெட்லாம் ரஜினி தான்டா. தூக்கி போட்டு அவனை என்ன கேட்டா டே எவ்வளவு வேணுமா வச்சுக்கோங்க, நடுவுல ஒரு கேப். அந்த கேப் ஏன் தெரியுமா? வேட்டையன் அப்டேட்டை எவனுமே கண்டுக்காத. அதாவது அப்படி ஒரு படப்புண்டை வருதுன்னு தெரியக்கூடாது. ஆனா ஓப்பனிங் டே என்னைக்கு அடி அந்த மாதிரி இருக்கும். ஐப்பு மட்டும் கொடுத்துறாரு அந்த படத்துக்கு. போகலாம், ஜாலியா போகலாம். சரிண்ணா. ஆமா, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஏகே போட்டோ வரும்னு பார்த்தா ஏகேவே ஷூட்டிங் போலாம். டூப் வச்சு எடுக்கிறாங்களோ, ஒருவேளை அவரு துபாயில சுத்தி இருக்காரா? இல்ல ப்ரோ, இவன் ஷூட்டிங்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் இதனால எல்லாரும் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு இவன் ஊர் சுத்திங்கிறான். இவனுங்க என்னன்னா சீச்சி அவரால் ஃபிளைட் பிடிச்சி வர முடியல, அவ்வளவு ஃபிளைட் ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் வேற எடுத்து போனானுங்க. அதான் விடுங்க, சென்னையில இருக்குன்னது சென்னையில இருக்கும்போதே எஸ்பிபி சாவுக்கு வரல. இதுல வந்துட்டு எப்படி அங்கிருந்து நம்ம பசங்க மைண்ட் செட்டே புரியல, எப்படி எதிர்பார்க்கறாங்க. இல்ல முதல்ல அவன் சாவுக்கு அவன் போவானா? இல்ல என்ன லாஜிக் கிடையாது. அவன் செத்தா அவன் எப்படா போவான்? என்ன லாஜிக்? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவன் வைஃப் சாவுக்கு போவானான்னு கேளுங்க கத்தாரும். சரி குமாரா, அந்தனரை பத்தி பேசலாமா? இல்லடா இன்னைக்கு பரவாயில்ல. இல்ல குமார் ஞாபகம் ஒரு ஆமஸ் பேசுது இல்ல, இவரு வேலை பேசுங்க. அது செய்யாரு பாடு தெரியுமா? பால் இல்ல பாடு, செய்யாரு பாடு. நிறைய பஞ்சாயத்து காரணத்தோட சரி ஓகே, அஜித் சாரோட நிறைய பஞ்சாயத்து வந்து இவரு கேப்டன் வந்து இது பண்ணிருக்காரா. ஆனா இல்ல ப்ரோ, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்னடா அவனுக்கு வந்துட்டு விஜயகாந்த் வந்து எங்களுக்கு எதுவும் பண்ணான்றது. இல்ல எல்லாருக்கும் பண்றது வேற. இங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா சினிமால வந்து உதவாயின் வர்றது வேற. சினிமால உதவாயின் வந்து பஞ்சாயத்து நிக்கிறது வேற, புரியுதா? அந்த ப்ரொடியூசர் என்ன பைக் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அவன் என்ன லைசன்ஸ் புடிங்கி வச்சுட்டான், அவன் ஹெல்மெட்டை புடிங்கி வச்சுட்டான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நிக்கிறது வேற. நம்ம சைடு குட்டி இருக்கிறான்லடா, ஒரு ட்வீட் இப்ப போட்டிருந்தான் பார்த்தேன். எல்லாரும் வந்து ஆயா செத்துட்டாங்கன்னு சொல்லி வந்து இதுக்கு லீவ் போடுவாங்க, வேலைக்கு லீவ் போடுவாங்க. ஆனா தலை வந்து வேலை இருக்குன்னு சொல்லி சாவுக்கு லீவ் போட்டிருக்காரு. சிரிப்பாரு. ஆனா உடனே மாட்டிக்கிறானுங்கடா, எப்படி மாட்டுறானுங்க தெரிய மாட்டேங்குது. ஆனா உண்மையிலே நீ எந்த ஃபேனா கூட வாழ்ந்துடலாம்டா. ஏன் நீ மென்டல்னா கூட வாழ்ந்துடலாம், ஏதோ ஒன்று ஊம்பி போல இறமே எடுத்துக்க. ஆனா நீ அஜித் ஃபேனா வாழ்ந்து பாரு, அப்டேட் இருக்காது, ஒரு புண்டையும் இருக்காது, ஆஃப்லைன் போட்டோ போட மாட்டேன். இல்ல குலன் வேற அடிக்கிறானுங்க. சரி குமாரா, ஏதோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏதோ இது போட்டு போற இவரு தலைவர் ஏதோ பார்ட்டி அட்டன் பண்ற மாதிரி. இல்ல அந்த எடிட்ட பார்த்தேன், ஏதோ லாரிக்கு பஞ்சர் ஓட்டுற மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு. பாரா நீ ஒரு நிமிஷம், ஒருத்தன் ட்வீட் போட்டு வச்சிருக்கான். லிங்கா, காலா, கோச்சடியான், தர்பார் எல்லாமே நல்ல ஸ்டோரி ப்ரோ, அத கெடுத்தது தலைவனா. இது என்ன? சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். காலா நல்ல ஸ்டோரி, பரிசீலனை பண்ணா, இது ஒரு வாட்டி பரிசீலனை பண்ணு. அது ஒரு கதையை இல்ல லிங்கா இல்ல சரி இல்ல ஃபர்ஸ்ட் படம் எடுப்போம். லிங்கா நல்ல படமா, நல்ல கதையா? ஓகே, லிங்கால அஜித் சாரை போட்டு பாரு அந்த படத்துல. ப்ரோ எவ்வளவு போட்டாலும் ப்ரோ நம்ம இல்ல தளபதி நினைச்சிருந்தால அந்த படம் ஃபிளாப் தான் இருக்கும். அது கேவலமான படம் இது. லிங்கா அஜித் சாரை போட்டு பாருப்பா, நம்மளா சுத்தி பாரு. ஆனா அஜித் எல்லாம் பாராசூட்டுக்கு வச்சா இன்னும் மஜாவா இருக்கும்பா. இல்ல சி அவன் சொன்னது ஸ்டோரி, அந்த படம் கதையை படி பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு இல்ல மச்சான், அப்பா
பஞ்சர் ஆயிட்டு பாராசூட். இல்ல குமார் அப்பாவா தாத்தாவோட அது அதான் ஒரு புளித்து சிரிப்பாரு. பரவாயில்ல தாத்தாவா அப்ப அதாவது உன் தாத்தா வந்துட்டு ஒரு டேம் கட்டி கொடுத்தாரு. அந்த டேம் வந்துட்டு ஏதாவது திருப்பி வந்துட்டு இந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தி நீ இதெல்லாம் தர இது கதையாடா? இது ஒரு கதைன்னு எடுத்துன்னு போய் ஆனா ஜேகே உன்னோட துணைத் தலைவர் பதவி போச்சு, நான் வந்துட்டேன். நீங்க எல்லாம் வந்து இப்பதான் ப்ரோ வீட்டுக்கு வந்தேன். அந்த படத்துல வந்து ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒண்ணு இருக்கு, அது பாத்துருக்கீங்களா? வேற மாதிரி ஆனா என்ன கேட்டா ட்ரெயின்ல மச்சான் ட்ரெயிலர் வரும்போது ட்ரெயின் ஃபைட் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்டா. படம் வந்த பிறகு எல்லாம் வெளில ஜெயடிவில் தான் படம் பாக்குறேன். ஏன்னா இப்ப போன் எதுவும் கிடையாது. பாக்குறேன் ஓ இதான் இந்த தொலைக்காட்சியில் முதல்வர் இங்க இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டேன். ஆனா 3 மாசம் இப்படிதான் இருக்கும் படம். வெறும் 3 மாசம் படம். 3 மாசம் முறை எடுத்தானுங்க. ஆமா அப்படி பார்த்தா இரு துப்பாக்கி 3 மாசம், தெரி 3 மாசம், ஒரு நிமிஷம் இரு. அது எப்படி மாஸ்டர் 3 மாசம். அப்படி இல்லடா, அந்த படமே வந்து தலைவர் பிறந்த நாளைக்கு ஸ்பெஷலா எடுத்த படம் இது. தலைவர் பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு. இது பரவாயில்லடா இரமச்சாயிரம். நான் ஸ்டேஜ்ல என்ன சொன்னானா அதான் எனக்கு நல்லா ஞாபகம், சின்ன வயசுல நல்லா ஞாபகம். என்ன பண்றானா இந்த ஜெயா டிவில என்னுடைய பேரு லிங்கேஸ்வரன், அதனால நான் லிங்கான்னு வச்சேன். யோசிச்சேன் ஓகே தலையில கை வச்சு நோண்டுவானே மேனேஜர் ஒருத்தாலக்கா. ஆமா டே மண்டையதான் சுருட்டு வந்துருமா முடியல. ஆனா என்ன கேட்டா நான் சந்தான காமெடி இருக்கும்னு நினைச்சேன்டா சத்தியமா. ஏன்னா அப்ப சந்தானம் பீக்ல எல்லா காமெடியும் சூப்பரா இருக்கும். திருத்தெல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லா காமெடியும் தூம ஒருத்த போட்டு ரேப் கேட்டுறப்பாரு. இன்னொன்னு அனுஷ்கா அனுஷ்கா ஜோடி போட்டாங்க. நானே அது தொடையாவது 2 நிமிஷம் பார்த்தோம்டா. ஒருத்த இல்ல அது கூட இருந்திருக்காது படத்துல. ப்ரோ நெக்ஸ்ட் கபாலி. கம் ஆன். கபாலி என்ன கேட்டா பாதி பார்க்கலாம் மீதி ஓக்கலாம். அதான் பார்க்கலாம் பாதி மீதி ஓக்கலாம். ஓகே நல்லாதான் இருக்கு. காலெல்லாம் நான் தர்துரண்டா உம்மால உட்கார முடியாது. சொல்லு கால உம்மால. ஆனா ஹைலைட் தெரியுமா? இல்ல ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு வாசல்ல மழை பெஞ்சிருக்கு வந்துட்டு ஆளா என் புள்ள செத்துட்டான் வான்னு சொன்னா வந்துட்டு மேல கூட்டணும்பா. விட்டா 2 வருஷத்துல அவனே செத்துருவான். அந்த வயசுல போய் எக்ஸ பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான்டா. வேங்கம்மாவை ஒத்த நினைக்கிறேன் ஃபைட் பண்ண போறான்னு பார்த்தா வேங்கம்மாவை இல்ல சார் தேவடியாமாவை ரிலீஸ் ஆன பிறகு அப்பதான் தான் தெரிஞ்சது. ஆனா இல்ல சத்தியமா வச்சேன். நான் வந்துட்டு அப்ப போன்ல டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டான் ஒரு பையன். என்ன ஆச்சுன்னா நான் சத்தியமா அந்த சீன் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா ரஜினி எல்லாம் சுத்து போடுவாங்க, பைக்ல வந்து நிப்பாரு. நான் கூட ஆமாண்டா கரெக்டான ஃபைட் சீன் இது. பிரைட்னஸ் ஏத்தானண்டா தேவடியா பையன் வந்துட்டு டைலாக பேசுறான், பின்னாடி எல்லாம் அடிக்கிறானுங்க. அப்புறம் என்ன புண்டிகடா நீ இருக்க புண்ணை நம்பி டவுன்லோட் பண்ணா. என்ன அலெக்ஸ் ஒரே கையடியா போச்சா? இல்ல ப்ரோ அந்த படத்தை பத்தி அப்புறம் சொல்றேன். ஆனா கண்ணம்மா பாட்டு நல்லா இருக்கும்டா. ஒரு பாட்டு எத்தனை பேர் பிடிக்கும்? இல்ல பத்ரி இருக்காப்லையா? பத்ரி இல்லையா? நாயகன் படத்தை ரீமேக் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு அதுல ஜனகராஜ் கேரக்டர் சமுத்திரகனி கொடுத்தா பாத்தியாங்க. ஆனா நாயகனும் காலம் ஒரே டைம்ல இருந்தா ப்ரோ. அந்த ஜனத்தை வந்துட்டு ஒண்ணும் இல்ல அந்த கமல் சொல்லிருப்பாரு ஒரு சேட்டு காமராஜ் வந்துட்டு ஒருத்த இடத்த மாத்திர குடிக்கிறான்னு. அலெக்ஸ் அந்த பதன வா ஒட்ட போராடலான்னு கொண்டு போவாங்க மக்களை. அதான் ஊட்டுங்கடா மக்களை கூம்பலாம். ஆனாச்சு என்ன கேட்டா ஒரே ஒரு டவுட், யாரோ ஒருத்தவங்க மட்டும் சொல்லுங்க போற யாராவது அந்த படத்துல அவன் செத்தானா இல்லையா? என்னன்னா செத்ததுக்கு அப்புறமும் சில இடங்கள்ல வந்து இல்ல அந்த கான்செப்ட் நான் சொல்லட்டுமா என்னன்னு, இறந்ததுக்கு அப்புறமும் சிலர் வந்து வாழ்வாங்க அங்கதான் இருக்காங்கன்னு நினைப்பாங்கல்ல. பீப்புள்ஸ் வந்து அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காருல அது நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் கேக்குறது என்னன்னா
இப்போ அந்த பாம்பு பிளாஸ்ட்லயே வந்துட்டு அந்த இதுல செத்துட்டான். அப்படி பார்த்தா அவன் மண்ணை எடுக்கிறான்ல, அந்த இடத்துல எதிர்க்கிறது எல்லாம் மக்கள். ஆனா கும்பல்ல அவன் தெரியற மாதிரி காட்டுறது கற்பனையா? ஆமாமா. அது ஃபுல்லாவே அந்த பாட்டே வந்து எப்படின்னா ஒரு கற்பனையா தான் கட்டியிருப்பான். ப்ரோ அப்படி பார்த்தா என்ஜிகே எல்லாம் ஐடென்டிட்டில சொன்னா தூக்குல தொங்கிடுவேன். என்ன இது? இருந்தாலும் அந்த மக்கள் மனசுல அப்படியே இருக்கிற மாதிரி தானே காட்டியிருப்பான். இதெல்லாம் ஒஸ்டடா அலெக்ஸ், இது என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அந்த இடத்துல, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன கேட்டா இல்ல ப்ரோ, நபாலிக்கு பெரிய நெகட்டிவ் ரஜினி கிளைமேக்ஸ்ல செத்துருவான். கன் பாயிண்ட் எத்தனை வந்து நிப்பாம படம் அப்படியே முடியும், ஒரு கன் சவுண்ட் கேட்கும், சூத்தா செத்துருவான். எல்லாருக்கும் தெரியும். அந்த நெகட்டிவ் தெரியக்கூடாது. நீ இவன் செத்தம் சாவாத மாதிரி காட்டான். அதான் இவன் சாவல, உசுரோட தான் இருக்காரு அப்படின்னு. அதான் எல்லாரும் இது லூஸ் கூத்தானு கேட்டேன். ஒண்ணு சாவு, எங்க உயிர் எடுக்காது. ஆனா எமோஷனலா சாகுற மாதிரி காட்டியிருந்தா கூட கிளைமேக்ஸ் தப்பிச்சிருக்கும். இல்ல அலெக்ஸ், அப்படி இல்ல. தொடர்ந்து தெளிவு ஆர்எஸ்எஸ் கப்ப வந்து பயங்கர ஊதுகுள்ள எல்லாம் இருந்தாருல, அதனால ரஞ்சித்துங்க வாங்க நம்ம படம் பண்ணலாம்னு கூப்பிட்டு வச்சு செஞ்ச செயல் தான் அதெல்லாம். சாவறான்டா, படத்துல தான் சாவறான். சார்னு கூப்பிடுறாரு விக்னேஷ் ப்ரோ, அவர் முன்னாடியும் வந்துட்டு இது பண்ணுறாரு. அலெக்ஸ், ரஜினி கொடுத்த பேட்டியை பாத்தியா? நான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டப்ப எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலா இருந்தாருன்னு கேள்விப்பட்டியா? கேட்டுட்டியா? ஆமா ஆமா, இதுல மனோரமா அப்புறம் விஜயகாந்த் அப்பெல்லாம் கூட இருந்தாங்க. மனோரமாவே ஒரு டைம் இவனை மென்டல்னு இருப்பாங்க. அந்த டைம் அலெக்ஸ் மென்டலா இருந்தா அலெக்ஸ் கூப்பிடுவாங்க, மென்டல்னு கூப்பிடுவாங்க. ரஜினினாலே மென்டல்னு தான் சொல்லுவாங்க. நைட்டு பகல்னு தெரியாம பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம். சில பேர் ஒன்று சொல்லுவாங்க, அதிக குடி குடிச்சனால்தான் விஜயகாந்த். என்ன கேட்டா விஜயகாந்த் குடின்றது அது முன்னாடி இருக்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனா ரொம்ப குடி குடிச்சா என்னத்தம் ஆகும்? ரஜினி கிட்ட கேட்டுப்பாரு. அவ்வளவு இன்டர்வியூல நான் குடிச்சே ஒரு ஃபேக்ட் நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். அதுதான் ஃபேக்ட். விஜயகாந்த் வந்து ரஜினி ஃபேன் தான், அது அவரே சொல்லிருப்பாப்ல. ஆனா ஒரு படத்துல கூட்டு போய் ரஜினியோட இவர் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாப்ல. ரஜினி எங்கடா நம்ம டப்பாவுக்கு வேட்டு வச்சுக்கோனான்னு பயந்து அந்த படத்துல சொல்லாம தூக்கி இருப்பான். இப்ப கூட இல்ல ப்ரோ, என்ன கேட்டா இப்ப ஒரு நிமிஷம் இல்ல, என்ன கேட்டா இவளையும் விஜயகாந்த் மட்டும் இல்ல, அதான் தளபதி நிறைய பேர் எல்லாருமே ரஜினி ஃபேனா தான் இருந்தாங்க. ஈவன் நம்ம தளபதி விஜய் போமே நம்மளும் அதான் ரஜினி ஃபேனா தான் இருந்தாங்க. ஒண்ணு இன்னும் கேட்டா நீங்க மென்டலா நேத்து பாருங்களேன், சினிமா தவிர அவர் ரியல் லைஃப் அவன் ஒஸ்ட். என்ன கேட்டா கேடு கட்ட புண்டை. சினிமா ஓகே, சினிமால வேணா அவனை ஏத்துக்கலாம், ரியல் லைஃப் தான் கேவலமான. காலால நான் சொல்லட்டுமா, காலா படத்துல வந்து இவன் அப்பதான் தூத்துக்குடியில வந்து அது சம்பவம் மட்டும் வந்த அந்த டைம்ல தான் வந்தது இந்த படம். ஆக்சுவலா எனக்கு ரீசெண்டா எனக்கு எது தெரியுமா ஒரு மேல வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. இத பைக்வாலும் யாரோ தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா பாடி டிமாண்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட அவரு காசு கூட கொடுக்கல தெரியுமா, 4-5 வாட்டி ஃப்ரீயாவே பண்ணிருக்காரு. அது வந்து ப்ரோ நீங்க இல்ல ப்ரோ, இப்ப சும்மா கேக்குறேன், இது வரையும் அவன் ஹெல்ப் பண்ணத ஒரு 10 நியூஸ் கொண்டு வாங்கல. நான் வந்துட்டு தளபதி 100 நியூஸ் கொண்டு வரேன், ஆனா 10 நியூஸ் கொண்டு வாங்க ரஜினிக்கு இந்த டொனேஷன் பண்ணிருக்கான்னு. நான் பார்த்ததே கிடையாது. நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து 1 கோடி 1 கோடி 1.5 கோடி கொடுத்தா நான் பார்த்ததே இல்ல இது வரைக்கும். அலெக்ஸ் இப்பதான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். போட்டானா இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டு. பிச்சைக்கார பையன், பிச்சைக்கார பையன். இல்ல விக்னேஷ் ப்ரோ, அந்த சீன் ஞாபகம்தா? இவனை என்ன பாக்குறீங்க, இவன் பிச்சைக்கார பையன், தட்டுல 10 பைசா தான் உண்மையில 10 லட்சம் தான் கொடுத்தான். ப்ரோ நீங்க கொடுங்க ப்ரோ, சத்தியமா எங்களால கொடுக்க முடியாது. ஆனா விக்னேஷ் ப்ரோ யார் தெரியுமா, இந்த இவனை வச்சுக்கின்னு தாங்க முடியல குறுகல. ஆனா உண்மை என்னன்னா, இல்ல ஒரு மனசுதான். இப்ப நீங்க வயசு இதெல்லாம் மேட்டர் இல்ல, கொடுக்கணும்னா நேரம் கொடுப்பாங்க. லாரன்ஸ் எடுத்துக்கங்க, அவன் தனியா தரானோ இல்ல கலெக்ட் பண்ணி தரான், ஏதோ ஒண்ணு தரான்ல.
குள்ளன் எடுத்துக்கங்க 10 ஃபிளாப் குள்ளனுக்கு. ஆனா டொனேஷன் எல்லாம் தரானே ஓரளவு தரான். இல்ல லாரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர் எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. லாரன்ஸ் எல்லாம் வேற. தலைவர் எல்லாம் சும்மா டம்மி. லாரன்ஸ் கொடுக்கறது. ஆனா லாரன்ஸ் கேட்டாலே மென்டல் ஃபேன்னும். அதான் இங்க மேட்ரு. நிறைய பேர் சினிமா லாரன்ஸ் தான் நிறைய உதவி பண்ணிருக்கான். சினிமால இருப்பாங்க, ரியல் லைஃப்ல இருக்க மாட்டாங்க. மென்டல் ஆனா ஜாக்கே இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல மென்டல் மாதிரி வாழ்ந்தனத்துக்கு 40 தாண்ட மாட்டேன். அலெக்ஸ் இப்பதான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா இந்த நீயா நானா நடந்தது இல்ல, அதுல வீரப்பன் அந்த விஷயம் வந்து அப்ப பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பையன் சொல்லுவான், சும்மா நண்பர் மாதிரி அவ்வளவு கொடுத்தாங்க இவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்கன்னு ஒரே போடா போட்டான்பா. நண்பர் அஜித். ஆமா, அவன் வந்து ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கான். அப்ப வந்து அதை எடுத்து அனுப்புங்க. எதை எடுத்தாலும் என்ன சும்மா நீங்க நண்பர் மாதிரி அவ்வளவு கொடுத்தாங்க இவ்வளவு கொடுத்தாங்கன்னு இருக்கீங்க, ஆதாரத்தை கொடுங்க அப்படின்ட்டான். அந்த பையன் பொசுக்கு நடிச்சிட்டான். உண்மை இப்ப இல்ல. எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, அவரு யாருக்கும் தெரியாம உதவி பண்ணவர். அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா அதான் டைனோசர்ஸ்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுலயும் இதே மாதிரி தான் வச்சிருப்பாங்க. டைனோசர்ஸ்னு ஒரு படம் தான். ஆமா ஆமா, யாருங்க கைகழுவுல கோட்டர் மிக்ஸ் பண்ற மாதிரி ரெண்டு கட்டிங் அடிச்சுட்டு அமலா பாலா அமலா சாஜின்னுவான் அன்னைக்கு. வெஜ்ஜி சாப்பிட்டனால தான் ரஜினிக்கு இந்த அடி. நான்வெஜ் சாப்பிட்டேன். என்னடா அடுத்த டிசம்பர் ஒரு சாவுலுதான். டேய் ஏன்டா அவன் பேரு ஆர்ல ஸ்டார்ட் ஆகும்டா. அவனுங்கள மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. என்ன கேட்டா போறது சீக்கிரம் போயிடுவான்டா. அவன் அடுத்த டிசம்பரே போயிடுவான்டா. அவன் அடுத்த டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நான் சொன்ன அலெக்ஸ், மகேஷ் பாபு ஒரு பாட்டு ஒண்ணு வந்தது பாரு இன்னைக்கு, அந்த ப்ரோமோ செம்மையா இருந்துச்சு. டான்ஸ் மேல அனுப்புங்க. டான்ஸா? ஓகே ஓகே. கவட்டக்குள்ள விட்டு ஆடுவான்பா கால. இல்ல நோட் பண்ணீங்களா? இல்ல செம்மையா இருந்துச்சுன்னாரு. யோசிச்சேன் டான்ஸ்னாரு. ஓகே. இல்ல மேட்ச் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. விக்னேஷ் டான்ஸ் பத்தியே இல்லையா? ஆனா சாம நல்லா உப்பு போடுற மேன், கல்லுப்பு. நீங்க சர்க்காரி வரி போட்ட மரத்துல ஒரு பாட்டு இருக்கும், அது என்னது மம்மா மகேஷன். அந்த பாட்டு உண்மையிலே தெலுங்குல கேட்க நல்லாதான் இருக்கும். இவன் ஸ்டெப் போட்டிருப்பான அதுல போய் பாருங்க. கலாவரி சாங்கே நல்லாதான் இருக்கும் தெரியுமா தெலுங்குல. ஆனா இவன் சொல்லவும் தேவையில்ல, மூஞ்சில கேட்பானே இந்த மூஞ்சில ரொமான்ஸ் வர மாதிரி. ஏன் தளபதி 70யோட மேல பக்கம் அனுப்பிருக்கேன். டேய் தண்ணி ஊத்துறது நிப்பாட்றா. என்ன ப்ரோமோ இது? ஒரு நிமிஷம் சவுண்ட் வருதோ? மன்மாதா பிரசன்ட். என்ன டேனி டேனியல் மாதிரியா? வேற யாரும் கிடைக்கலடா உனக்கு. என்ன ஸ்டெப்டா இது? என்ன ஸ்டெப்டா இது? எவன்டா கண்டுபிடிச்சான்? யார் டான்ஸ் மாஸ்டர்? ஜானி மாஸ்டர். ஜானியா? ஓகே 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 ஓகே. ஜானி பாத்தியே இல்லையா? வேலையை காமிச்சிட்டான். ஆனா டே இல்ல மச்சி, என் மைண்ட் வேற மாதிரி போதுடா. 3வது ஸ்டெப் டாகி ஸ்டைல்ல பண்ணு. கம்பெனிக்கு பொறுப்புல சொல்ல வேண்டியது. அலெக்ஸ், இது சும்மா டீசர் தான். இன்னும் லீக் ஆனது பாத்தியா? சும்மா கவட்டக்குள்ள விட்டு ஆடுவானே, நல்லா இருக்கும். லீக் ஆனது பார்த்தா பேசுனீங்க கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசுங்க. ஃபுல் பாட்டு வரட்டும்டா. டான்ஸ் மட்டும் பாரு.
ஆட்டக்கார தம்பி காணா கிளம்பிட்டு. டேய் 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 இல்ல இல்ல இர எவன்டா ஸ்ரீல டான்ஸ் சொன்னது பைத்தியக்காரி மாதிரி இருக்குடா. ஐயோ ஏய் பக்கத்துல டான்ஸ் வராதவங்க கூட அண்ணா அப்படிதான் இருக்கும். ஐயோ பைத்தியக்காரி மாதிரி இதுடா. டேய் என்னடா இது? ஏய் பக்கத்துல டான்ஸ் வராது கூட அண்ணா அப்படிதான்டா இருக்கும். டேய் 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 நார்மலா அவதான்டா அந்த பாட்டை காப்பாத்தவே போறா பாரு. என்ன கேட்டா இல்ல ப்ரோ இல்ல இல்ல ஜானி வேலையை காட்டான் கரெக்ட். ஆனா இல்ல மொத்தம் இருடா இல்ல இல்ல ஜானி தான் வந்துட்டு திருச்சி ட்ரம்பலத்துக்கும் பண்ணியிருந்தான். அதெல்லாம் கிடையாது. அவன் சில விஷயம் நல்லா பண்றான். மகேஷ் பாபு என்ன பண்றது தற்கூரி பண்ணிட்டேன். குமார ஏதோ இவரு சூப்பர் ஃபேன்ஸ் ஏதோ பாண்டி போட்டு வச்சிருக்காங்க.